வணக்கம் நேயர்களே. கிரேலைன் டிவி ஆர்ட்ஸ் தயாரித்து அளிக்கும் இவரை சந்தித்தால் நிகழ்ச்சியில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு வை கோபால்சாமி அவர்கள் அளித்த பதில்களை இப்போது தொகுத்து அளிக்கிறோம். கணபதி ஆறுமுகம், தாம்பரம். இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக டெல்லியில் பிரதமர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? தற்போது சிங்கள பேரினவாத அரசு இலங்கையில் தமிழ் மக்களை கொண்டு குவிக்கின்ற இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றது. அப்பாவி தமிழர்கள் ஆயிரக்கணக்கிலே கொல்லப்படுகின்றார்கள், பட்டினியாலே சாகிறார்கள், மருந்துகளின்றி நோயினாலே சாகிறார்கள். ஏறத்தாழ 10 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள். இவ்வளவு துயரமான வேளையில் கூட இந்த நிமிடம் வரையில் இந்திய அரசாங்கம் அதற்கு வருத்தமும் தெரிவிக்கவில்லை, கண்டனமும் தெரிவிக்கவில்லை. நவாலியிலே புனித பீட்ட தேவாலயத்தின் மீது இலங்கையினுடைய போர் விமானங்கள் குண்டுவீச்சு நடத்தியதிலே குழந்தைகள், பெண்கள் உட்பட 162 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கொடுஞ்செயலை குறித்து தன்னுடைய வேதனையை போப்பாண்டவர் தெரிவித்தார், அனுதாபம் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கனடா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கவலையை தெரிவித்தார்கள். இந்திய அரசாங்கம் அது குறித்து கண்டனம் தெரிவிக்கவில்லை, அனுதாபம் தெரிவிக்கவில்லை. நாகர்கோவிலிலே பள்ளிக்கூட கட்டிடத்தின் மீது போர் விமானங்கள், இலங்கையின் போர் விமானங்கள் குண்டு வீசியதிலே எண்ணற்ற மாணவ மாணவிகள் கொல்லப்பட்டனர். அது குறித்தும் இந்திய சர்க்கார் எந்த விதமான கவலையும் தெரிவிக்கவில்லை, கண்டனமும் தெரிவிக்கவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு சந்திரிகா டெல்லிக்கு வந்தார், நரசிம்மராவை சந்தித்தார். ஜன்பத் ரோட்டிலே இருக்கிற 10ஆம் நம்பர் எண் வீட்டிலே சோனியா காந்தியையும் சந்தித்தார். இவர்களை சந்தித்து விட்டு சென்றதற்கு பிறகே அவர் ராணுவ தாக்குதலை தொடங்கினார். கராச்சிக்கு சென்று இஸ்லாமாபாத்துக்கு சென்ற இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் லட்சுமண் கதிர்காமர் அங்குள்ள பத்திரிகையாளர்களிடத்திலே கருத்து தெரிவிக்கையில், எங்களுக்கு பல நாடுகள் ராணுவ உதவி செய்கின்றன, மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் ராணுவ உதவி செய்கின்றன. அந்த நாடுகளின் பெயர்களை இப்பொழுது சொல்ல மாட்டேன், சொன்னால் அந்த நாடுகளுக்குள் அரசியல் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று குறிப்பிட்டார். அவர் இந்தியாவை தவிர வேறு எதையும் நினைத்து இந்த பதிலை சொல்லி இருக்க முடியாது. அதற்கு பிறகு அண்மையிலே கொழும்பில் நிருபர்களை சந்தித்து பேசுகிற பொழுது கூட லட்சுமண் கதிர்காமர் மீண்டும் சொல்லுகிறார், இந்தியா எங்களுக்கு எல்லா விதத்திலும், எங்கள் ராணுவ நடவடிக்கைகளுக்கு சகல விதத்திலும் உதவியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கும் எந்த விதமான மறுப்பையும் இந்திய அரசு தெரிவிக்கவில்லை. எனவே தற்போது இலங்கை அரசு நடத்துகின்ற இந்த இனப்படுகொலை போருக்கு இந்திய சர்க்கார் முழுக்க முழுக்க பின்னணியிலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது, ஊக்குவிக்கிறது என்பதுதான் உண்மையாகும். இங்கிருந்து ராணுவ உதவி நாங்கள் செய்வோம் என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட இலங்கை துருப்புக்களுக்கு நாங்கள் ராணுவ பயிற்சி கொடுப்போம் என்று சில மாதங்களுக்கு முன்பு இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் கூறியிருந்தார். இப்பொழுது தளவாடங்களும் ரகசியமாக அனுப்பப்படுகின்றன. இந்திய போர் விமான தளபதிகளும் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த போரை பின்னணியிலே இருந்து இந்திய சர்க்கார் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதனாலே மனிதாபிமானத்தை மறந்து மனித உரிமைகள் மீறப்படுகின்ற கொடுஞ்செயலை கண்டிக்க தவறிவிட்ட இந்திய அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுவதற்கும் இந்திய நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் டெல்லியில் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னாலே மறியல் அறப்போரிலே ஈடுபட்டோம், எங்கள் கடமையை செய்தோம். மணி, பட்டாபிராம், சென்னை. யாழ்ப்பாணத்தில் சிங்கள ராணுவம் நுழைந்து விட்டதே, புலிகளுக்கு இது பலத்த தோல்விதானே? ஒரு களத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம் சிங்கள ராணுவம், ஆனால் போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உலகெங்கும் பல நாடுகளிலே இருந்து கோடானு கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை வாங்கி சந்திரிகா அரசு குவித்து வைத்திருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று சொல்லிக்கொண்டே பெருமளவுக்கு ஆயுத பலத்தை பெருக்கிக் கொண்டது. விமானப்படை இருக்கிறது, கப்பல் படை இருக்கிறது. ஆனால் ஈழ விடுதலை புலிகளுக்கு அப்படிப்பட்ட ஆயுத பலம் இல்லை என்றாலும் மன உறுதியும் போராடும் ஆற்றலும் திண்மையும் இருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்துக்குள்ளே இப்பொழுது நுழைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்திலே அவர்கள் நிலை கொண்டு நிற்க முடியாது. எனவே அங்கு வாழுகிற தமிழ் மக்கள் புலிகளின் பக்கம்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளைக்குத்தான் உணவு புலிகள் தருகிறார்கள். தற்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யவில்லை. அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள்ளும் அந்த மக்கள் செல்லவில்லை. புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள்ளேயே அந்த மக்கள் சென்றிருக்கின்றார்கள். எனவே யாழ்ப்பாணத்திலே போர் நீடிக்கும். யாழ்ப்பாணத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. லெனின்கிராடிலே, ஸ்டாலின்கிராடிலே ஹிட்லரினுடைய படைகள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு என்ன கதிக்கு ஆளானார்களோ அதே கதிக்கு
சிங்கள ராணுவத்தினரும் ஆளாவார்கள். யாழ்ப்பாணத்தை விட்டு தோற்று ஓடுகிற காலம் வரும். இறுதியாக புலிகள் வெல்வார்கள். இது எனது திடமான நம்பிக்கை. இளங்கடி மாதேஸ்வரன், சீரநாயக்கன் பாளையம், கோவை. ஈழப் பிரச்சனைக்கு தீர்வு காண 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டதே, அந்த வாய்ப்பை விடுதலை புலிகள் தானே பாழாக்கினார்கள் என்ற குற்றம் சாட்டப்படுகிறது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்திய அரசு செய்த மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தவறாகும். ஜெயவர்தனா புலிகளை ஒடுக்கிவிடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருந்தார். ஆனால் தென்மராட்சியிலே வடமராட்சியிலே சிங்கள ராணுவம் முன்னேற முடியாமல் பலத்த அடி வாங்கி அவர்களுடைய முகாம்கள் எல்லாம் படுசூரணமாக நொறுக்கப்பட்ட போது அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத காலகட்டத்தில் அவர் மிக தந்திரமாக இந்திய ராணுவத்தையே அங்கே கொண்டு போய் தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு நயவஞ்சகமாக விரித்த வலையிலே இந்தியா சிக்கிக் கொண்டது. அதே வேளையில் இங்கே போபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வெடித்தது. ஏப்ரல் மாதம் 87ஆம் ஆண்டு 16ஆம் தேதி என்று. அந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டிய அவசியம் ராஜீவ்காந்திக்கும் ஏற்பட்டது. எனவே ஒரு ஒப்பந்தம் போடுவோம், ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி விடுவோம் என்று ஜெயவர்தனா சொன்னபோது ராஜீவ்காந்திக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது. எனவே ஒப்பந்தம் போட்டு விடலாம் என்று நினைத்து அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்த பிரபாகரனுக்கு ஒப்பந்தத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் உதவி செய்ய விரும்புகின்றார் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி. நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று அவர் வர மறுத்த போதும் கூட வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு வந்தனர். இங்கு வந்ததற்கு பின்னர் ஒப்பந்தத்தின் பிரதி கூட அவர்கள் கையிலே கொடுக்கப்படவில்லை. ஒப்பந்தம் வாசித்து காண்பிக்கப்பட்டது. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களினுடைய சம்மதத்தோடு ஒப்பந்தம் முதலில் தயாரிக்கப்படவில்லை. அதன் பின்னர் எப்படி இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தப்பட்டனர். அதனை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள்? சுதுமலையிலே போய் எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஒரு பெரிய வல்லரசு எங்கள் மீது இந்த ஒப்பந்தத்தை திணிக்கின்றது, இனி ஈழத்து தமிழ் மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை இந்திய அரசு இன்று முதல் ஏற்றுக்கொள்கிறது என்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி சுதுமலை கூட்டத்திலே பிரபாகரன் லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு முன்னால் சொன்னார். அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈழப் புலிகளுக்கு சகல பாதுகாப்பும் கொடுக்கப்படும் என்றும் சிங்கள ராணுவமோ சிங்கள கடற்படையோ யாரையும் கைது செய்யாது என்று ஒப்பந்தத்திலே சரத்து இருக்கின்றது. தங்கள் முகாம்களை விட்டு அவர்கள் வெளியே வரக்கூடாது என்று ஒப்பந்தத்திலே சரத்து இருக்கின்றது. அப்படி இருந்தும் அக்டோபர் 3ஆம் தேதி அன்று விடுதலை புலிகளின் 17 தளபதிகளை கடலிலே கைது செய்தனர் இலங்கை கடற்படையினர். இது இந்திய ராணுவத்தின் கவனத்துக்கு வந்தவுடன் இந்திய ராணுவம் புலிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் கைது செய்யப்பட்ட இடத்தை சுற்றிலும் ஒரு காவல் போட்டு சிங்கள ராணுவம் நெருங்க விடாமல் தங்களுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருந்தனர். ஒரு நாளைக்குள் அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்து விடுவதாகவும் சொன்னார்கள். அப்பொழுது பிரபாகரன் இந்திய தூதர் தீட்சத்துக்கு அனுப்பிய தகவலில் இந்த 17 பேரையும் சிங்கள ராணுவத்தினிடம் ஒப்படைக்க முற்படாதீர்கள், அவர்கள் ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் சயனைடு அறிந்து இறந்து போவார்கள், தற்கொலை செய்து கொள்வார்கள், ஆகவே இந்த விபரீதத்தை தடுக்க அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விடுவிக்க ஏற்பாடு செய்வதாக சொல்லிக் கொண்டிருந்த போது இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு வளையம் அங்கே இருந்தது. ஆனால் அக்டோபர் 5ஆம் தேதி என்று திடீரென்று இந்திய பாதுகாப்பு வளையம் அங்கே திரும்ப பெறப்பட்டது. டெல்லியிலே இருந்து சென்ற தகவலின் அடிப்படையிலே திரும்ப பெறப்பட்டது. உடனே சிங்கள ராணுவம் அவர்களை கைது செய்ய நெருங்கியது. அவர்கள் சயனைடு அறிந்தனர். 12 முக்கியமான தளபதிகள் மடிந்தார்கள். இதுவே போருக்கு காரணமாயிற்று. புலிகளினுடைய பாசறைகளின் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கிட்டு அவர்கள் திருப்பி தாக்கினார்கள். 10ஆம் தேதி போர் தொடங்கிற்று. எனவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது அங்கே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல, மத்தியஸ்தம் பேச செய்ய சென்ற இந்தியாவுக்கும் சிங்கள அரசுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம். எனவே அந்த ஒப்பந்தம் தமிழர்களை பாதுகாப்பதற்காக போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல. அதற்கு முன்பு 2 ஒப்பந்தங்களை சிங்கள அரசுகள் கிழித்து குப்பை தொட்டியிலே போட்டதை போலவே இந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் மதிக்கவில்லை. ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்ட 5 நாட்களுக்கு பின்னர் ஜெயவர்தனே வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக நானே பிரச்சாரம் செய்வேன் என்று அவர் அறிவித்தார். ஆகவே இந்த ஒப்பந்தம் என்பதே தமிழர்களுக்கு விரோதமாக போடப்பட்ட ஒப்பந்தமாகும் என்பது என்னுடைய கருத்தாகும். ராஜ்குமார், புழல், சென்னை. விடுதலை புலிகள் பிரிவினை கோரி ஆயுத போராட்டம் நடத்துகின்றார்கள். ஒரு நாட்டை துண்டாட நினைக்கும் அவர்களுடைய முயற்சியை நீங்கள் ஆதரிப்பது சரியா? பாகிஸ்தானிலே இருந்து பங்களாதேஷ் பிரிந்து போக வேண்டும் என்ற கோரிக்கை முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே எப்பொழுது ஏற்பட்டது? மாநில சுயாட்சி கேட்டனர்.
ஆனால் அவர்களுக்கு அடிப்படை உரிமைகளும் மறுக்கப்பட்டு, எனவே மனித உரிமைகளே அளிக்கப்படுகின்றது என்ற அடிப்படையிலே இந்திரா காந்தி மனக்ஷாவின் தலைமையிலே ராணுவத்தை அனுப்பி வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்தாரே. அப்படியானால் பாகிஸ்தானை துண்டாடியது இந்தியா செய்த குற்றம் என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுபோல இலங்கையிலே தமிழர்கள் தனி தேசிய இனமாக வாழ்ந்தவர்கள். வரலாற்றின் தொடக்க காலத்திலே இருந்து தனி அரசு கண்டு வாழ்ந்தவர்கள். 1619 ஆண்டு போர்த்துகீசியர்கள் தமிழர்களை தோற்கடித்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதற்கு பின்னர் டச்சுக்காரர்கள், பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் என்று இலங்கையின் மொத்த ஆதிபத்தியத்துக்கும் அவர்கள் உரிமை கொண்டாடினார்கள். பிரிட்டிஷார் வெளியேறுகிற போது சிங்களவர்கள் கையில் அதிகாரம் போய் சேர்ந்தது. தமிழர்கள் தாங்கள் உரிமையோடு வாழ்வதற்காக அமைதியான முறையிலே அவர்கள் போராடி வந்தனர். தங்களுக்கு உரிமை கேட்டனர். வேலை வாய்ப்பிலே இடமில்லை, சமமாக நடத்தப்படவில்லை, கல்வியிலே அவர்கள் சமமாக நடத்தப்படவில்லை, சிங்கள மொழி திணிக்கப்பட்டது. எனவே சம உரிமை கேட்டு அவர்கள் போராடிய அந்த காலகட்டத்தில் 1951 ஈழத்து காந்தி என்று இன்றைக்கும் போற்றப்படுகின்ற மறைந்த தந்தை செல்வா அவர்கள் தலைமையிலே அன்றைக்கு பெடரல் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானம் போட்டது. பூரண சுயாட்சி வேண்டும், சிங்களவர்களை கொண்டு வந்து தமிழர்களின் பூர்வீக தாயக பகுதிகளிலே குடியேற்றுகின்ற கொடுமை தடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானம் போட்டார். அதற்கு தொடர்ந்து அவர்கள் நியாயமான போராட்டங்களை, சாத்வீக போராட்டங்களை நடத்தி கொண்டே வந்தனர். ஊர்வலங்கள், பாராளுமன்ற பேச்சுக்கள், உண்ணாவிரதங்கள், அறப்போராட்டங்கள் நடத்தி கொண்டே வந்தனர். ஆனால் 58, 62, 70, 71, 74 தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்பட்டனர், தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர், தமிழர்கள் கொல்லப்பட்டனர். ஏன் 74 உலகத்தமிழ் மாநாட்டின் போது சிங்கள போலீசார் உள்ளே புகுந்து 8 தமிழர்களை கொன்று குவித்தனர். எனவே இந்த கொடுமைகளை எல்லாம் கண்டதற்கு பிறகு இனி சேர்ந்து வாழ சாத்தியமே இல்லை என்று முடிவெடுத்து அதே தந்தை செல்வா அவர்கள் தலைமையிலே 76 ஆண்டு மே மாதம் 27 தேதி அன்று வட்டக்கோட்டையிலே ஒரு தீர்மானத்தை பிரகடனம் செய்தார்கள். இனி சிங்களவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது, தமிழர்கள் தனி தேசிய இனம், எனவே சுதந்திர தமிழீழம் ஒன்றே தமிழர்களுக்கு நிரந்தரமான தீர்வாகும் என்று அவர்கள் தீர்மானம் வெளியிட்டார்கள். அந்த அடிப்படையிலே அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தமிழ் மக்கள் தனியீழ கோரிக்கை ஆதரித்தே அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெறச் செய்தனர். ஆகவே வாக்கெடுப்பு என்று பார்த்துக் கொண்டாலும் தமிழ் மக்கள் மொத்தமாகவே தனித்தமிழ் ஈழத்தை ஆதரித்திருக்கின்றார்கள். அதைத்தான் விடுதலை புலிகள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். எனவே ராணுவ ரீதியாக தமிழர்களை நசுக்க நினைத்ததனாலே வேறு வழியின்றி அவர்கள் ஆயுத போராட்டத்தை தொடங்கினார்கள். இப்பொழுது கூட கனடா நாட்டிலே கியூபெக் மாநிலத்திலே வாழுகின்றவர்கள் சமமாக நடத்தப்பட்டாலும் கூட பிரெஞ்சு மொழி பேசுகின்ற கனடியர்கள் தனிநாடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மயிரிழையிலே அவர்கள் தோற்று போனாலும் அடுத்த வாக்கெடுப்பிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். செக்கோஸ்லோவேக்கியா நாடு ஒரு வட்டமேஜையில உட்கார்ந்து பேசி 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது. எனவே ஒரு தேசிய இனம் தனியாக வாழ நினைப்பதில், சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. எனவே அந்த அடிப்படையிலே ஈழத்து தமிழர்களுக்கு தீர்வு என்பது தனித்தமிழ் ஈழமாகத்தான் இருக்க முடியும். இது பிரிவினை போராட்டம் அல்ல, சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். மாநிலங்களவை அவைத் தலைவர்களோடு உங்கள் அனுபவங்களை சொல்ல முடியுமா? நான் மாநிலங்களவையில் உறுப்பினராக பொறுப்பேற்ற போது ஜாட்டி அவர்கள் அவைத்தலைவராக இருந்தார்கள். ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே இந்தி திணிப்பை குறித்து நான் ஒரு சிறப்பு பிரேரணை கொண்டு வர அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். மொரார்ஜி தேசாய் பிரதமர் அப்பொழுது அவரை பார்த்தே நான் கேட்டேன், இந்தியிலேயே அமைச்சர்கள் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்படி கடிதங்கள் அனுப்புகிறார்களே, மத்திய அரசாங்க அலுவலகங்களிலே இருந்து இந்தி திணிக்கப்படுகின்றதே, இந்தியை எந்நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 65 மொழி போராட்டத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று நினைவூட்டி அந்த கடிதங்களை கிழித்தவர் முகத்துக்கு நேராக வீசி எறிந்தேன். ஜாட்டி அவர்கள் புன்முறுவலோடு அதை பார்த்துக் கொண்டிருந்து விட்டு அதற்கு பின்னர் ஒருமுறை சந்தித்த பொழுது, உங்கள் உணர்வுகளை நான் பாராட்டுகிறேன் என்றார். அதன் பின்னர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த இதயத்துல்லா அவர்கள் எங்களுடைய அவைக்கு தலைவராக வந்தார்கள். அவர்கள் அவைத்தலைவராக இருந்த பொழுது ஒரு நாள் அவருடைய அறையிலே அலுவல் ஆய்வு குழு நடைபெற்றது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது திமுக கழகத்தின் சார்பிலே நான் கூறுவதாக தெரிவித்த போது அவர் ஆச்சரியத்தோடு இந்த அவையிலே திமுக இருக்கிறதா என்று கேட்டார். எனக்கு மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு மாபெரும் இயக்கம், அது பற்றி இப்படி கேட்டு விட்டாரே, நான் இந்த சபையில இருப்பது கூட அவருக்கு தெரியவில்லையே. கேள்வி நேரத்தின் போது மட்டும்தான் அவைத்தலைவர் இருப்பார், மற்ற வாதங்களின் போது அவைத்தலைவர் இருக்க மாட்டார்.
எனவே ஒவ்வொரு நாளும் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகள் போட வேண்டும் என்று நூலகத்திலே முழு நேரம் நான் உழைத்தேன். அதனால் அடுத்து வருகிற நாட்களில் பொருத்தமான துணை கேள்விகளை நான் எழுப்பினேன். நான் எப்பொழுது கையை உயர்த்தினாலும் பின்னர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு 15 நாட்கள் கழித்து திரும்பவும் எல்லா கட்சி தலைவர்களோடு அவரது அறையிலே சந்திக்கிற பொழுது அனைவர் முன்னிலையிலும் என்னை பாராட்டி நல்ல உழைப்பாளி இந்த திமுக உறுப்பினர் என்று சொன்னபோது நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஒரு மதிப்பை தேடி கொடுத்து விட்டதாக நான் கருதினேன். அது போலவே டாக்டர் சங்கர்தயாள் சர்மா அவர்கள், தற்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள், அனைவரிடத்திலும் மிக அன்பாக இருப்பார்கள். அவரை குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த, ஏன் மத்திய அமைச்சரவையிலேயே அவர் இணை அமைச்சராக பணியாற்றிய கே திவாரி அவர்கள் மிக தரக்குறைவான விமர்சனத்தை செய்திருந்த காரணத்தினால் அவரை அவையிலே கூண்டிலே நிறுத்தி அவர் மீது குற்றச்சாட்டை தொடுத்து அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் எழுப்பினேன். அந்த கோரிக்கையிலே நான் வெற்றியும் பெற்றேன். டாக்டர் சங்கர்தயாள் சர்மா அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற போது வாசுகி பத்திரிகைக்கு, தினகரன் இதழினுடைய சார்பு ஏடாக, வார ஏடாக நடத்தப்படுகின்ற வாசுகி பத்திரிகைக்கு ஒரு நேர்காணல் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நான் நெல்லை மாவட்டம் தென்காசியிலே இருந்து துணை குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே நேர்காணல் கேட்டபோது அவரது செயலாளர் இது சாத்தியமில்லையே என்றார். இல்லை, என் பெயரை சொல்லுங்கள், ஒருவேளை ஒப்புக்கொண்டால் ஒப்புக்கொள்வார் என்றேன். 2 நிமிடம் கழித்து நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர், உங்களுக்கு இப்பொழுது ஒரு பேசுவார் துணை குடியரசுத் தலைவர் என்று சொன்னார். அதுபோலவே டாக்டர் சங்கர்தயாள் சர்மா அவர்கள் என்னிடத்திலே பேசினார்கள். எனக்கு பேட்டி வேண்டும் என்றேன். டெல்லிக்கு வாருங்கள் என்றார்கள். இல்லை, 2 தினங்களுக்குள் வேண்டும், அச்சேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது, தொலைபேசியிலே சொல்ல முடியுமா என்றேன். சரி, முயற்சிக்கிறேன் என்றார். 35 நிமிடங்கள் என் கேள்விகளுக்கு, பல்வேறு விதமான கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தார். அந்த பெருந்தன்மை எண்ணி நான் உண்மையிலே அவர் எண்ணி மிகவும் நான் மனதுக்குள் நன்றியோடு நினைத்துக் கொண்டேன். மறுநாள் தான் தெரியும், நான் பேட்டி கண்ட அன்றுதான் அவரை குடியரசுத் தலைவராக பிரதமரும் மற்ற காங்கிரஸ் கட்சி மற்றவர்களும் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்பதும் நான் அவரோடு பேட்டி கண்ட நாளில் தான் அந்த முடிவினை பிரதமர் அவர் இல்லம் வந்து தெரிவித்திருக்கிறார் என்பதை மறுநாள் செய்தித்தாள்களிலே பார்த்த பொழுது அப்படிப்பட்ட நிலையிலும் கூட எனக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தாரே என்று எண்ணி நான் மனதிற்குள் மகிழ்ந்ததுண்டு. அதுபோலவே எங்களுக்கு துணை குடியரசுத் தலைவராக வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார்கள். தொடக்கத்திலே எனக்கு அவ்வளவு அதிகமாக வாய்ப்புகள் கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்திலே கூட எனக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுப்பதில்லை ஏன் என்று கூட கேட்டது உண்டு. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் மகாத்மா காந்தியினுடைய நினைவிடத்துக்கு, அவருடைய கல்லறைக்கு அங்கே அஞ்சலி செலுத்த சென்ற போது மரத்துக்கு உள்ளே மறைந்திருந்த கரம்ஜித் சிங் துப்பாக்கியாலே சுட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. இது குறித்து மாநிலங்களவையிலே கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்தை ஜஸ்வந்த் சிங்கும் நானும் இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்தோம். அந்த விவாதத்தின் போது வழக்கமாக அந்த கேள்வி நேரம் முடிந்தவுடன் எழுந்து செல்லக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் அன்றைக்கு அதிலே அமர்ந்திருந்தார்கள். நான் விவாதத்தின் பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பினேன். பாதுகாப்புத்துறை தவறிவிட்டது, காவல்துறை தவறிவிட்டது என்று வரிசையாக ஒரு விவிஐபி, ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவரை பாதுகாப்பதற்கு இன்னென்ன விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் இருக்கிறது, இந்த விதிகள் எவையுமே பின்பற்றப்படவில்லை என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அந்த வாதம் முடிந்ததற்கு பிறகு அறைக்குள்ளே சென்ற, தன்னுடைய அறைக்குள்ளே சென்ற ஆர்வி அவர்கள் என்னை அழைத்து வர சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எனக்கு செய்தி சொன்னவுடன் அவரை போய் பார்த்தேன். பாராட்டினார். இப்படித்தான் கேள்விகள் கேட்க வேண்டும், மிக அருமையாக உங்க வாதத்தை எடுத்து வைத்தீர்கள், இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று. அதற்கு பிறகு எனக்கு அதிகமான வாய்ப்புகளையும் கொடுத்தார். தற்போது எங்கள் அவைத்தலைவராக இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் நாராயணன் அவர்களும் என்னிடத்திலே மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே நாடாளுமன்ற அவைத்தலைவர்களோடு எனக்கு கிடைத்த அனுபவங்கள் மனதிற்கு மிகவும் உவப்பளிக்கக்கூடியவை. முருகானந்தம், என்எம்ஆர்புரம், மதுரை 9. விழுப்புரத்தில் நடந்த வன்னியர் சங்க மாநாட்டில் வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக தலைவர் கலைஞரை முதல்வராக ஆக்கிய தீர்வோம் என்று கூறியுள்ளாரே. வாழப்பாடியினுடைய அந்தர்பல்திகளுக்கு கணக்கே கிடையாது. ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் என்று கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பழி சுமத்தியவர் தான் வாழப்பாடி. அதனால் எண்ணற்ற திமுக தோழர்கள் தாக்கப்பட்டு, பல பேர் கொல்லப்பட்டு, கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிமரங்கள் எல்லாம் நாடெங்கும் வெட்டப்பட்டு
திமுக கொடிகளை தெருவிலே போட்டு தீயிட்டு கொளுத்திய கொடுமையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். எனவே பச்சை அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு வாழப்பாடியின் பேச்சு. அநேகமாக அடுத்த 3 மாதம் கழித்து இன்னொருவரை முதல்வராக ஆக்குவோம் என்று பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தங்கராசன், கொளத்தூர், சேலம் மாவட்டம். தேசிய முன்னணியில் திமுகவும் அதிமுகவும் இணையாத இக்காலகட்டத்தில் மறுமலர்ச்சி திமுக தேசிய முன்னணியில் இணையுமா? சமூக நீதிக்காக போராடி மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அறிவித்து அதன் காரணமாகவே ஆட்சியை பறிகொடுக்க நேர்ந்த விபி சிங் அவர்களை நான் மிகவும் மதிக்கிறேன். அவர் என்னிடத்திலே நல்ல பற்றும் பாசமும் கொண்டவர். ஆனால் தேசிய முன்னணியில் நாங்களாக போய் சேருகிறோம் என்று தேசிய முன்னணியின் கதவை தட்டமாட்டோம். ஏனென்றால் தேசிய முன்னணியினுடைய நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டையே ஊழல் செய்து பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொள்ள ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் முயற்சிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது தேசிய முன்னணியினுடைய மரியாதையை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றது. தேசிய முன்னணியில் நாங்களாக போய் சேருவதற்கு முயற்சி எடுக்க மாட்டோம். அதிமுக இடம்பெறுகிற எந்த கூடாரத்தோடும் எந்த விதத்திலும் நாங்கள் எந்த காலத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்ளவும் மாட்டோம். சிங்காரவேலன், கொரடாச்சேரி. நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகின்ற நீங்கள் உங்களுடைய பணிக்காலத்தில் 7 பிரதமர்களை சந்தித்திருக்கின்றீர்கள். அவர்களில் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்று யாரை கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக விபி சிங் அவர்களைத்தான். அவரது ஆட்சி காலத்தில் எந்த ஜனநாயக படுகொலையும் நடைபெறவில்லை. மத்திய அரசாங்கத்தை அப்படிப்பட்ட காரியத்துக்கு அவர் பயன்படுத்தவும் இல்லை. அவர் கொள்கைக்காக, லட்சியத்துக்காக, ஜனநாயகத்துக்காக தனது ஆட்சியை பயன்படுத்தினார். கதிரவ நம்பி, கல்பாக்கம். இனப்பிரச்சனை தவிர மற்றவற்றில் மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய செயல்பாடுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்திருக்கின்றதே. பல கொள்கைகளில் நாங்கள் உடன்படுகிறோம். முற்போக்கு கொள்கைகளிலே, இந்திய பொருளாதார கொள்கைகளிலே, நரசிம்மராவின் புதிய பொருளாதார கொள்கையை எதிர்ப்பதிலே, மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாப்பதிலே, மாநில சுயாட்சி கோரிக்கை முன்வைப்பதிலே, ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதிலே, சமதர்மம் தழைக்க வேண்டும் என்று விரும்புவதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களுக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கிறது. ஈழப் பிரச்சனையில் கருத்துக்களில் வேற்றுமை இருக்கிறது. அந்த வேற்றுமைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டே நாங்கள் உடன்பாடு வைத்திருக்கிறோம். ராமச்சந்திரன் BA, திருக்களம்பூர், மேலச்சிவபுரி, புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி மத மோதல்கள் அதிகரித்து வருகின்றதே, இதை தடுப்பதற்கு என்னதான் வழி? வேற்றுமை உணர்ச்சியை, துவேஷ உணர்ச்சியை சில லாபங்களுக்காக வளர்த்து அதன் காரணமாக ஆங்காங்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயராலே கலவரம் நடப்பது உள்ளத்தை வாழ்கொண்டு அரிக்கின்றது. அப்பாவிகள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், நோயுற்றவர்கள், இவர்கள்தான் இப்படிப்பட்ட கலவரங்களிலே பெருமளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். எனவே எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை என்ற அடிப்படையில் சகோதர பாசத்தை வளர்த்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு காட்டி வேற்றுமைகள் இல்லாமல் சமரசமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகும். ஆனால் தற்போது தமிழ்நாட்டிலே நடந்து வருகிற சம்பவங்கள் மனதை மிகவும் புண்படுத்துகின்றன. எனவே சிறு பொறியை பெரு நெருப்பாக மாற்றுகின்ற முயற்சியிலே வதந்திகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆங்காங்கு அமைதியை கடைபிடிக்கவும், சகோதரத்துவம் வளர்வதற்கும் எல்லோரும் முன்வந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். சரத்சந்திரன், சுசீந்திரம். கன்னியாகுமரியிலிருந்து கோயம்புத்தூர் வழியாக சென்னைக்கு 1600 கிலோமீட்டர் எழுச்சி நடைப்பயணம் நடந்தீர்களே, உங்கள் கட்சி வளர்ச்சிக்காகத்தானே? அது ஒரு நோன்பு. லட்சோப லட்சம் மக்களை நாள் தவறாமல் சந்தித்தேன். இந்த 51 நாட்கள் பயணத்தில் ஏறத்தாழ 1.5 கோடி மக்களை சந்தித்திருக்கின்றேன். ஏழை எளிய மக்களை, பாட்டாளிகளை, உழவர்களை, நெசவாளர்களை, உழைத்திடும் தொழிலாளர் தோழர்களை, மாணவர்களை, இளைஞர்களை, கிராமப்புறத்து மக்களை சந்தித்திருக்கின்றேன். தமிழகத்தை பாழ்படித்துக் கொண்டிருக்கின்ற நாசகார ஆட்சி நடத்தும் ஜெயலலிதாவினுடைய ஊழலை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து வைப்பதற்காகவே இந்த எழுச்சி நடைபயணம் மேற்கொண்டேன். அந்த பயணம் மிக கட்டுப்பாடாக நடைபெற்றது. இளைஞர்கள் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் அவர்கள் இயக்கத்திலே பணியாற்ற முடியும் என்பதற்கு பயிற்சி கொடுக்கின்ற வகையிலும் அந்த நடைபயணம் அமைந்தது. மரிய லூயிஸ்,
நாகர்கோவில். கட் அவுட் கலாச்சாரத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஜெயலலிதாவை கன்னி மேரியாக சித்தரித்து கட் அவுட் வைத்தார்களே, கிறிஸ்துவர்களின் மத உணர்வை புண்படுத்திய செயல் அல்லவா? மன்னிக்க முடியாத மாபாதக செயல். கட் அவுட் கலாச்சாரத்தை அடியோடு அகற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே இங்கே எங்களுடைய இயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கட் அவுட் வைப்பதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை. ஜெயலலிதாவை கன்னிமேரியாக சித்தரித்து கட் அவுட் வைத்தது கொடுமையிலும் கொடுமை. உலகத்தில் எந்த நாட்டிலும் நடக்காது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை. ஆனால் தொடக்கத்திலே இருந்தே வழிபடும் தெய்வங்களாக ஜெயலலிதாவை சித்தரித்து போஸ்டர்கள் போடுவது, கட் அவுட்டுகள் வைப்பது, ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவது அது ஊக்குவிக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் இங்க இருக்கிற இந்து முன்னணியினரோ பாரதிய ஜனதா கட்சியினரோ அல்லது இந்து மதத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களோ மடாலயங்களைச் சேர்ந்தவர்களோ இந்த கொடுமையை கண்டிக்க தவறினார்கள். அதன் காரணமாகத்தான் மகாமகத்தினுடைய குளத்திலே நீராடச் சென்று அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு 200 பேர் மடிவதற்கும் ஜெயலலிதாவினுடைய போக்கு காரணமாக அமைந்தது. இந்து கோவில்களின் கோபுரங்களுக்கு மேலேயே கட் அவுட்டுகளை வைத்தார்கள். இது எங்கும் சகித்துக் கொள்ளவே முடியாத ஒன்றாகும். உலகத்தில் எந்த நாட்டு தலைவரையும் இயேசு பெருமானோடு ஒப்பிட்டு அங்க யாரும் பேசுவதும் கிடையாது, சுவரொட்டி அச்சிடுவதும் கிடையாது. நபிகள் நாயகத்தோடு ஒப்பிட்டு எந்த தலைவரையும் இஸ்லாமிய நாடுகளிலே அவர்கள் வர்ணிப்பது கிடையாது. கன்னி மேரியாக ஜெயலலிதாவை சித்தரித்த கொடுமையை கிறிஸ்தவ பெருமக்கள் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. யாராலும் சகித்துக் கொள்ள முடியாது, எந்த மதத்தினராக இருந்தாலும். ஆகவே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை தேவாலயங்களிலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 10 மணிக்கு லட்சோப லட்சம் கிறிஸ்தவர்கள் மண்டியிட்டு ஜெபித்து பரிகார திருப்பலி நடத்தி கன்னி மேரியினுடைய சிலையை கருப்பு துணியாலே மூடி முதலமைச்சர் ஜெயலலிதா செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோம் என்று ஜெபித்தார்கள். இப்படி ஒரு சம்பவம் எந்த நாட்டிலும் நடைபெற்றிருக்காது. இது தமிழ்நாட்டுக்கே அவமானம் தரக்கூடியது. எந்த காலத்திலும் ஜெயலலிதாவை கிறிஸ்தவ பெருமக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். லோகநாதன், திருச்சி. உங்கள் தம்பி ஈழப்போரில் காயம் பட்டவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்து மருத்துவ சிகிச்சை அளித்தாரே, சட்டப்படி இது தவறில்லையா? ஐநா சாசனத்தின் அடிப்படையில், மனித உரிமை பிரகடனத்தின் அடிப்படையில் என்னுடைய தம்பி வை ரவிச்சந்திரன் செய்ததில் எந்த தவறும் இல்லை. இலங்கையிலே இருந்து குற்றுயிரும் குலையுருமாக அங்கஹீனமடைந்து காயங்களோடு வந்தவர்களுக்கு, அந்த ஈழத்து பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து வைத்தியம் செய்து அவர்களுக்கு உணவும் வழங்கிய அந்த நாட்கள் நாங்கள் கடமையாற்றிய நாட்கள். அந்த இளைஞர்களில் பலருக்கு 2 கால்களும் இல்லை, 2 கைகளும் இல்லை, 2 கண்களும் இல்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அப்படி அங்கஹீனமடைந்த, கால் இழந்த, கைகள் இல்லாத, கண்கள் இழந்த அந்த பிள்ளைகளினுடைய படங்களை தினகரன் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அந்த படங்களை பார்த்துவிட்டு கண்ணீர் கடிதங்களை அனுப்பியவர்கள் ஏராளமானவர்கள். ஆனால் ஒரே ஒரு வருந்தத்தக்க செய்தி யாதெனில், கலைஞர் அவர்கள் தினகரன் நிறுவனர் KPK அவர்களை அழைத்து இந்த படங்களை நீங்கள் எப்படி போடலாம் என்று கேட்டார்கள். ஏனென்றால் இந்த படங்களை பார்த்தவுடன் ஈழத்து பிள்ளைகளுக்கு, அங்கே இருந்து வந்த ஈழத்து இளைஞர்களுக்கு ரவிச்சந்திரன் வீட்டில் அடைக்கலம் கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும், ஏன் கட்சி சார்பற்றவர்களும், தமிழ் இன பற்று கொண்டவர்களும் நினைத்து விடுவார்கள் என்பதனால் அந்த படங்களை போட்டதிலே கலைஞர் அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே நிர்வாக குழுவை கூட்டி கட்சியிலிருந்து என்னை நீக்கிவிட 91ஆம் ஆண்டிலேயே முடிவெடுத்து செயல்பட்டார்கள். 91ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. 25 டெல்லி நாடாளுமன்ற மாநிலங்களவை கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு நான் வருகிறேன். சென்னை விமான நிலையத்தில் TR பாலு அவர்களும் கோசி மணி அவர்களும் என்னை சந்தித்து திமுக கழகத்திலே இருந்து விலகி விடுவதாக கடிதம் எழுதி கையெழுத்து போட்டுக் கொண்டு வந்து கடிதத்தை எழுதியே கொண்டு வந்திருந்தார்கள். உங்கள் தம்பியினுடைய நடவடிக்கையினாலே கட்சிக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். நான் திரும்ப அவரிடத்திலே குறிப்பிட்டேன், கோசிமணி அவர்களிடத்தில், உங்கள் தம்பியினுடைய செயலால் நான் பெருமிதப்படுகிறேன் என்று நீங்கள் தானே சில நாட்களுக்கு முன்னால் என்னிடத்திலே சொன்னீர்கள். அவன் செய்ததில் என்ன தவறு இருக்கிறது? இதை விட எனக்கு நஞ்சு கொடுத்து விடலாமே, திமுகவிலே இருந்து விலகுவதாக கடிதம் எழுதி என்னிடம் கையெழுத்து கேட்பதை விட எனக்கு நஞ்சு கொடுத்து விடலாமே என்று நான் சொல்லி கையெழுத்து போட மறுத்து விட்டேன்.
மறுநாள் நிர்வாக குழு கூட்டத்திலே என் மீது குற்றம் சாட்டி 1.5 மணி நேரம் கலைஞர் அவர்கள் பேசினார்கள். தன்னிலை விளக்கம் கொடுத்து 35 நிமிடம் நான் பேசினேன். அனைவர் உள்ளத்திலும் என் மீது ஒரு பச்சாத்தாபமும் ஒரு அனுதாப உணர்வும் தான் இருந்தது. எனவே அன்று நடவடிக்கை எடுத்து என்னை நீக்க இயலவில்லை. ஆனால் பின்னர் அதை வேறு விதத்திலே ஒரு பழியை என் மீது சுமத்துவதற்கு ஒரு திரைமறைவு நாடகத்தை நடத்தி சிலரை பயன்படுத்தி ஊர்ஜிதமாகாத ஒரு தகவலை உளவு ஸ்தாபனத்தின் மூலமாக அனுப்ப வைத்து அந்த செய்தியை பரப்பியதன் மூலமாக என்னை வெளியேற்றுகின்ற காரியத்திலே அவர் ஒரு வகையிலே வெற்றி பெற்றார், என்னை வெளியேற்றினார். கண்ணையன், மயிலாடுதுறை. இறால் பண்ணைகள் கூடாதென்று தஞ்சை மாவட்ட விவசாயிகள் போராடி வருகின்றார்களே, மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் நிலைப்பாடு என்ன? பல்வேறு நாடுகளில், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் நடைபெற்று இருக்கக்கூடிய கடந்த கால அனுபவங்களை வைத்து பார்க்கிற போது இந்த இறால் பண்ணைகள் அந்த கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை, தமிழ் மக்களை பெருமளவிலே பாதிக்கும் என்பதனால் இந்த இறால் பண்ணைகளை எதிர்க்கக்கூடிய போராட்டத்துக்கு மறுமலர்ச்சி திமுகவினுடைய ஆதரவு பரிபூரணமாக உண்டு. தங்கவேலு, செங்கல்பட்டு. பஞ்சமி நில மீட்பு போராட்டம் குறித்து உங்கள் கருத்து என்ன? அது தலித் மக்களின் உரிமை போராட்டம். அந்த உரிமை போராட்டத்தில் அவர்கள் பக்கம்தான் அனைத்து நியாயமும் இருக்கிறது. நாச்சிமுத்து, பொள்ளாச்சி. நீங்கள் ஒரு விவசாயி. தற்போது விவசாயிகளின் வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது? விவசாயிகளின் நன்மைக்காக உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? விவசாயிகள் வேதனையிலே இன்றைக்கு உழன்று கொண்டிருக்கின்றார்கள். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு கேடு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நரசிம்மராவ் அரசாங்கத்தினுடைய புதிய பொருளாதார கொள்கை விவசாயிகளின் நலன்களை முற்றிலும் அளிப்பதாகும். விவசாயிகளினுடைய உழைப்பினாலேதான் இந்தியா உபரி நாடாகி இருக்கிறது. ஒரு காலத்திலே அமெரிக்காவிலே PL 480 அடிப்படையிலே கோதுமையை, உணவு தானியங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த, பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்தியா இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தன்னிறைவு பெற்றதோடு உபரி நாடாகவும் ஆகியிருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய நாடு என்று நரசிம்மராவ் தம்பட்டம் அடிக்கிறார். ஆனால் இந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தவன் உழவன், விவசாயி. அவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை. உற்பத்தி செலவுக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருளிலே கிடைக்கக்கூடிய விலையினாலே கிடைக்கக்கூடிய லாபத்துக்கும் கணக்கு பார்ப்பீர்களானால் நஷ்டம் தான் இருக்கிறது. எனவே விவசாயிகள் இந்த நஷ்டத்திலே இருந்து மீள வழி தெரியாமல் அவர்கள் விவசாய தொழிலையே இனி விட்டுவிடுவது என்ற முடிவுக்கு வர நேருமானால் அதற்கு பிறகு இந்தியாவிலே அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகளினுடைய நிலைமை மிக துயரம் நிறைந்தது. அவர்களுடைய துயரத்தை போக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தகுந்த விலை கிடைக்க வேண்டும். விளைபொருளுக்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற இடுபொருள்களினுடைய விலை குறைக்கப்பட வேண்டும். அதிக மானியம் வழங்கப்பட வேண்டும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் நிலவரியை 3.5 மடங்கு உயர்த்தியது, ஜப்தி கொடுமைகளை செய்தது. இவற்றுக்கு கண்டனம் தெரிவித்து தங்கள் உரிமைகளுக்காக ஊர்வலம் வந்த விவசாயிகளை கோவில்பட்டியிலே இந்த அரசு, ஜெயலலிதா அரசு அடக்குமுறையை பிரயோகித்து 2 பேரை சுட்டுக் கொண்டது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு விரோதமான அரசுகள். விவசாயிகளினுடைய நிலைமை மிகவும் இன்றைக்கு பரிதாபகரமானது. மஞ்சனூர் ராமசாமி, அரவக்குறிச்சி. காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை வலியுறுத்தி நீங்கள் பலமுறை நாடாளுமன்றத்தில் வாதாடி இருக்கின்றீர்கள். VP சிங் அவர்கள் நியமித்த நடுவர் மன்றத்தின் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றதா? தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்படுமா? காவிரி பிரச்சனையில் தேசிய முன்னணி ஆட்சியின் போதுதான் VP சிங் நடுவர் மன்றத்தை அமைத்தார். கர்நாடக மாநிலத்துக்கு அவர் சென்றபோது அங்குள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், ஜனதாதள தலைவர்கள் உட்பட அவரை சூழ்ந்து கொண்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நடுவர் மன்றத்தை அமைத்தது என்று கூறிய போது ஒரு காலம் அது முடியாது என்று நிராகரித்தார். அந்த சூழ்நிலையில் நடுவர் மன்றத்துக்கு கர்நாடக அரசு கட்டுப்பட வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது, கட்டுப்படாவிட்டால் என்ன செய்துவிட முடியும் என்று சொன்னவர் வேறு யாரும் அல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா. தமிழர்களுக்கு இதைவிட ஒரு பெரிய துரோகம் இருக்க முடியாது. இந்த பிரச்சனையில் கர்நாடக மாநில அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு விரோதமாக மட்டுமல்ல, நீதிக்கு விரோதமாகவும் ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாகவும் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நடுவர் மன்றத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்நாடக மாநில கவர்னர் அவசர சட்டம் கொண்டு வந்தார். அந்த ஆளுநரை உடனடியாக நீக்கி இருக்க வேண்டும் காங்கிரஸ் அரசு. அது மட்டுமல்ல, அங்கே சட்டமன்றத்திலே அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள்.
நடுவர் மன்றத்துக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை என்று. இந்த பிரச்சனையை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி விளக்கம் கேட்டபோது உச்சநீதிமன்றம் ஒன்றை தெளிவாக சொன்னது. கர்நாடக அரசு, கர்நாடக சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானமும் அரசு எடுத்த நடவடிக்கைகளும் முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமானவை என்றும், சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு கர்நாடக அரசு செயல்பட்டதாகவும், எனவே இந்த பிரச்சனையில் நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்புக்கு கர்நாடகம் கட்டுப்பட்டுத்தான் தீர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. இதற்கு பின்னரும் கூட கர்நாடக அரசை கட்டுப்படுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எதனையுமே நரசிம்மராவ் அரசு செய்யவில்லை. எனவே ஒருமைப்பாட்டை அவர்கள் உபதேசிக்கிற போது அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தானா, மற்றவர்களுக்கு கிடையாதா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த பிரச்சனையிலே காங்கிரஸ் அரசு செய்திருக்கிற துரோகம் மன்னிக்க கூடியதே அல்ல. காவிரி பிரச்சனையில் தமிழர்களின் உரிமை என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைநாட்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஆதிபத்திய உரிமையாகும். அதிலே கை வைப்பதற்கு கர்நாடக அரசுக்கு எந்த விதத்திலும் உரிமையும் கிடையாது. சர்வதேச சட்டப்படி அவர்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லை என்பதுதான் அடிப்படை உண்மையாகும். பாவாணன், புதுக்கோட்டை. தமிழ் ஈழ பிரச்சனை எப்போது தீரும்? தமிழ் ஈழம் தமிழர்களின் தாகம். தமிழீழ தாயகம் என்பது அவர்களின் தாகம். தமிழீழ விடுதலை எனும் நீர் பருகுகிற போது அந்த தாகம் தீரும். பீரப்பா, பாளையங்கோட்டை. காயிதே மில்லத் அவர்களின் தபால் தலை வெளியிட உண்மையில் முயற்சிகள் எடுத்தது யார்? இதில் நான் தான் முயற்சி எடுத்தேன் என்பதை என்னுடைய அரசியல் கருத்துக்கள் பலவற்றை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களே தன் கேள்வி பதிலிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த ஆண்டு மே 24 மாநிலங்களவையில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களினுடைய 100ஆண்டு விழாவினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லி அவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு பாடுபட்டதையும், தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக வேண்டும் என்ற அரசியல் நிர்ணய சபையிலே குரல் கொடுத்ததையும், பாகிஸ்தான் படையெடுப்பின் போதும் சீன படையெடுப்பின் போதும் நாட்டை பாதுகாக்க, நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவர் பாடுபட்டதையும், தன் மகனையே போர்க்களத்துக்கு அனுப்ப முன்வந்ததையும், இவை அனைத்தையும் எடுத்து கூறி அந்த பெருமகனாருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மத்திய சர்க்கார் அவருடைய நினைவு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேசினேன். அதன் பின்னர் மே 30 அன்று பிரதமர் நரசிம்மராவை சந்தித்து அந்த வேண்டுகோளை கடிதம் மூலமாக கொடுத்து நேரிலும் எடுத்துச் சொன்ன போது அந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நரசிம்மராவ் எனக்கு பதில் சொன்னார். இந்த வாக்குறுதியை நான் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கலாமா என்று கேட்டபோது தாராளமாக தெரிவிக்கலாம் என்றும் சொன்னார். திரும்ப எங்கே விழா நடத்திக் கொள்ளலாம் என்று அவரே என்னிடத்திலே கேட்டார். தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் நடத்துவதுதானே சிறப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். மறுநாள் பத்திரிகைகளில் பிரதமர் கொடுத்த வாக்குறுதியும் வெளியாயிற்று. ஜூன் 12 மத்திய அஞ்சல் துறை அமைச்சர் சுக்ராம் அவர்கள் ஒரு கடிதத்தில், நீங்கள் மாநிலங்களவையில் இது குறித்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தான் இந்த முயற்சியை தொடங்கி இருக்கிறீர்கள், காயிதே மில்லத் தபால் தலை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றீர்கள், அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டோம், எனவே 100ஆண்டு விழா நிறைவு விழாவின் போது தபால் தலை வெளியிடப்படும் என்று எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். ஜூன் 3 மேலே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தபால் தலை வெளியிடப் போவதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிவிட்டு ஜூன் 26 அவருக்கு வந்த பதில் கடிதத்தை வைத்துக் கொண்டு தான் முயற்சி அளித்துக் கொண்டதாக தன்னுடைய அமைச்சர்கள் மூலமாக தம்பட்டம் அடிக்க நேர்ந்தது அவருடைய விளம்பர பைத்தியத்தை தான் காட்டுகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய தபால் தலை வெளியிடப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியை முழுமையாக நான் மேற்கொண்டேன் என்பதனையும், அண்மையிலே கூட காயல்பட்டினத்திலே 100ஆண்டு விழா, காயிதே மில்லத் 100ஆண்டு விழாவை நாங்கள் மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் சார்பிலே மாநாடு போல நடத்தினோம். லட்சக்கணக்கிலே இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே திரண்டு வந்திருந்தனர். அந்த மாநாட்டிலே வந்திருந்த இஸ்லாமிய தலைவர்கள் அனைவரும் கூட இந்த தபால் தலை வெளியிடுவதற்கு மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி வெற்றி கண்டவன் என்ற முறையிலே எனக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். நான் கடமையாற்றியதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். செந்திலதிபன், பின்னலூர். கலைஞர் இன்னும் தமிழக அரசியலில் தலைவராக நீடிக்கின்றாரே, அவர் கூறுவதையும் சில தொண்டர்கள் நம்புகின்றார்கள் என்றுதானே அர்த்தம்? உண்மைதான், அவர் கூறுவதையும் தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே பலர் காணல் நீரை நம்பி ஏமாந்த கதையாகிவிட்டதே என்று எண்ணி வருந்தத்தான் செய்வார்கள். சுந்தரம், காட்டுமன்னார் கோவில். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் தான் உங்கள் கட்சி அதிக ஈடுபாடு காட்டுவதாக தெரிகின்றது. அனைத்து பிரச்சனைகளிலும் ஈடுபாடு காட்டுகிறோம்.
ஈழத்தமிழர் பிரச்சனையில் மற்ற கட்சிகள் அதிக ஈடுபாடு காட்டவில்லை என்பதுதான். வேலுத்தம்பி சிதம்பரம் ஜெயலலிதாவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவை உடைக்க துரோகம் செய்துவிட்டதாக உங்கள் மீது கலைஞர் குற்றச்சாட்டு வைக்கின்றாரே, இது அப்பட்டமான ஒரு கோயபல்ஸ் பொய் பிரச்சாரம். நாட்டு மக்களும் நம்பவில்லை. ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதனை உண்மையிலேயே நம்பவில்லை. என்னுடைய அரசியல் மூலதனமே எனது அரசியல் நாணயமும் நேர்மையும் தான். பெரியசாமி ராமநாதபுரம் உளவுத்துறையின் கடிதத்தை மட்டுமே தான் வெளியிட்டதாகவும் பழி எதுவும் சுமத்தவில்லை என்றும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி தொடர்ந்து பேசியதால் தான் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்ததாகவும் கலைஞர் கூறுகின்றாரே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து என்னை எப்படியும் வெளியேற்றிவிட வேண்டும் என்று கலைஞர் திட்டமிட்டு வேலை செய்து வந்தார். என்னை பொதுக்கூட்டங்களுக்கு அழைக்கக்கூடாது என்று மறைமுகமான உத்தரவுகள் பல மாவட்ட செயலாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. என்னை பொதுக்கூட்டங்களுக்கு அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தினால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய காரியமும் தொடர்ந்தது. மாவட்ட செயலாளர்களின் அனுமதி பெற்றுத்தான் தலைமை கழக செயலாளர்கள் பொதுக்கூட்டத்திலே பேச வேண்டும் என்ற விதியையே எனக்காகவே கழகத்திலே கொண்டு வந்து கலைஞர் அவர்கள் திணித்தார்கள். தணிக்கை குழு உறுப்பினர்கள் தேர்தலில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தங்கவேல் அவர்கள் போட்டியிட்ட போது அவர் எனக்கு நெருக்கமானவர் என்பதற்காகவே அவரை தோற்கடிக்க கலைஞரும் கலைஞருடைய வீட்டு பிள்ளைகளும் தீவிரமாக வேலை செய்தார்கள். ஆனாலும் அபரிமிதமான ஓட்டு வித்தியாசத்திலே தங்கவேல் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த சூழ்நிலையில் என்னை வெளியேற்றவே இயலாது, என்ன செய்தாலும் சகித்துக் கொண்டு ஜீரணித்துக் கொண்டு கட்சிக்குள்ளேயே இவன் இருக்கிறானே என்பதனால் தான் என்னை வெளியேற்றுவதற்கு என்ன வழி என்று யோசித்து விடுதலை புலிகளால் கலைஞருடைய உயிருக்கு ஆபத்து, வைகோவுக்காக கலைஞரை கொலை செய்ய புலிகள் திட்டமிட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை பரப்புவதன் மூலமாக கட்சியிலிருந்து என்னை வெளியேற்றி விடலாம் என்று கலைஞரின் குடும்பத்தில் ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுகிறது என்று 93 மே இறுதி வாக்கிலே எனக்கு செய்தி கிடைத்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவின் முன்னணி தலைவர்களிடம் இதை பற்றி சொன்னபோது அவர்கள் நம்பவே இல்லை. கலைஞர் ஒரு காலம் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார், அப்படி யார் பழி சுமத்த போகிறார்கள் என்றார். சில நாள் கழித்து சுப்பிரமணிய சாமி இதே குற்றச்சாட்டை பொது மேடையிலே பேசிய போது நிருபர்களிடம் சொன்ன போது திமுக தலைமை அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்ட பொதுக்கூட்டத்தில் நான் தான் அதை மறுப்பு தெரிவிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டேன். பிறகு அக்டோபர் 3ஆம் தேதி அவர் பத்திரிகையாளர்களுக்கு கலைஞர் அவர்கள் உளவு ஸ்தாபனத்தினுடைய ஊர்ஜிதமாகாத தகவலை ஜெயலலிதா அரசு அனுப்பிய கடிதத்தை தருகின்றார். 2ஆம் தேதி மாலையில் அவருக்கு அந்த கடிதம் கிடைத்திருக்கிறது. பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் அப்பொழுது சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார்கள். 3ஆம் தேதி பிற்பகலில் சென்னை நகரத்துக்கு வருகிறார். அவர் வருகிறவரை கூட காத்திருக்காமல் தன் மருமகன் மாறனை பக்கத்திலே வைத்துக் கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு இந்த கடிதத்தை வெளியிட்டதன் நோக்கமும், அந்த கடிதத்தை வெளியிட்டதற்கு பிறகு நிருபர்களில் சிலர் உங்களை ஏன் கொலை செய்ய வேண்டும் புலிகள் என்று கேட்டபோது காரணம்தான் கடிதத்திலேயே இருக்கிறது என்று கலைஞர் சொன்னதும் தினகரன் ஏட்டிலும் மாலை முரசு ஏட்டிலும் வெளிவந்தது. மற்ற ஏடுகளில் அதை பிரசுரிக்க வேண்டாம் என்று அதற்கு பின்னர் இவர்களே அதை சொல்லி நிறுத்தி விட்டார்கள். இதுதான் உண்மையாகும். இந்த செய்தி வெளியான சில ஒரு மணி நேரத்துக்குள்ளாக நான் கேள்விப்பட்ட போது துடித்து போனேன். 1000 இடிகள் என் தலையிலே விழுந்து விட்டது என்று நான் துடித்து போனேன். என் வாழ்நாளில் அவ்வளவு துயரத்தை என்னாலும் நான் அனுபவித்ததே கிடையாது. உடனடியாக ஒரு அறிக்கை கொடுத்தேன். என்னுடைய வேதனையை எல்லாம் கொட்டி அறிக்கை கொடுத்தேன். கலைஞரின் உயிரை பாதுகாக்க என் உயிரையும் தருவதற்கும் என்றைக்கும் சித்தமாக இருக்கிற தொண்டன் தான் இந்த கோபால்சாமி என்று நான் அறிக்கை கொடுத்தேன். அனைத்து பத்திரிகைகளும் என் அறிக்கையை வெளியிட்டன. முரசொலி மாத்திரம் வெளியிடவில்லை. ஏன் வெளியிடவில்லை என்ற காரணத்தை இதுவரை சொல்லவில்லை. ஏனெனில் கலைஞரை கொலை செய்யக்கூடிய ஒரு சதி திட்டத்துக்கு நான் உடந்தையாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்டு தொண்டர்களெல்லாம் படைதிரண்டு வந்து என் வீட்டை தாக்கி தகர்த்து என்னை கட்சியை விட்டு தூக்கி வெளியே வீச வேண்டும் என்று வீதிகளிலே ஊர்வலம் விடுவார்கள் என்று கலைஞர் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதிர்மறையான விளைவே ஏற்பட்டது. ஏனெனில் கலைஞர் மீதே ஆத்திரம் ஏற்பட்டது. தொண்டர்களுக்கு ஊராக வீதிகளிலே ஊர்வலம் போனார்கள். எந்த தோழர்கள் கலைஞர் வாழ்க என்று அடிவயிற்றிலிருந்து முழக்கமிட்டார்களோ அதே தோழர்கள் கலைஞர் ஜனநாயகத்தை படுகொலை செய்து வைகோவை அழிக்க பார்க்கிறார் என்று அவர்கள் குரல் கொடுத்தார்கள். எனவே என்னை கழகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் எடுத்த நடவடிக்கை தோற்று போனதன் விளைவாக அரசியலை விட்டு ராஜினாமா செய்வதாக ஒரு நாடகம் நடத்தினார், ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதற்கும் பெரிய ஒரு ரியாக்ஷன், ஒரு எதிர்விளைவு எதுவும் ஏற்பட்டு விடவில்லை. 2 நாள் கழித்து அதை திரும்ப பெற்றுக் கொண்டார். 10ஆம் தேதி என்று நொச்சிப்பட்டி தண்டபாணி என் இல்லத்துக்கு எதிரே
தீக்குளித்து மடிந்தான். அவனுடைய உயிரற்ற சடலத்தை சுமந்து கொண்டு அரவாக்குறிச்சி வரையிலே சென்று சுடுகாட்டிலே சிதையிலே வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் பொதுக்குழுவை கூட்டுங்கள், என் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்லுங்கள், நான் தவறு செய்திருப்பேனால் என்னை தூக்கி எறியுங்கள் என்று நான் கேட்க நேரிட்டது. என்னை கலைஞர் தான் வெளியேற்றினாரே தவிர நான் வெளியேறவில்லை. ராதாகிருஷ்ணன், கோவில்பட்டி. ஊர்ஜிதமாகாத தகவலை மத்திய அரசு அனுப்பியது குறித்து ஏன் நீங்கள் மாநிலங்களவையில் கேள்வி கேட்கவில்லை என்று கலைஞர் கேட்டிருக்கின்றாரே? அதே மாநிலங்களவையில் ராஜீவ்காந்தி கொலையில் கோபால்சாமிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சவான் கூறிய காலகட்டத்தில் அந்த பதிலை முரசொலி வெளியிடவே இல்லை. ஊர்ஜிதமாகாத தகவலை உளவு ஸ்தாபனம் அனுப்பியிருக்கின்றது. இது குறித்து நான் மாநிலங்களவையில் கேட்டிருந்தால், ஆம், உளவு ஸ்தாபனத்துக்கு இப்படி ஒரு தகவல் வந்தது, நாங்கள் அதை மாநில சர்க்காருக்கு அனுப்பி வைத்தோம் என்று பதில் சொல்லியிருப்பார்கள். உடனே மத்திய உளவு ஸ்தாபனமே சொல்லுகிறது என்று திரும்பவும் முரசொலியில் எடுத்து போட்டு ஏதோ கலைஞர் குற்றமற்றவராகவும் உளவு ஸ்தாபனம் தான் என் மீது சொன்னதாகவும் அதையே பிரச்சாரம் செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள். என்னுடைய கேள்வி எல்லாம், அந்த தகவல் வந்தபோது ஜெயலலிதா அரசு பாதுகாப்பு அனுப்புகிறோம் என்று சொன்னபோது என்னை கொலை செய்ய விடுதலை புலிகள் ஒரு நாளும் முயற்சிக்க மாட்டார்கள், அதிலும் இதிலே எந்த விதத்திலும் தம்பி கோபால்சாமிக்கு தொடர்பு எருக்காலும் இருக்காது என்று சொல்லி ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று பேசக்கூடிய கலைஞர் அவர்கள் இந்த கடிதத்தை நான் குப்பை தொட்டியிலே வீசி எறிகிறேன் என்று சொன்னார். தமிழர்கள் வரலாற்றில் அவர் எவ்வளவோ உயர்ந்த புகழுக்குரிய இடத்தை என்னாலும் பெற்றிருப்பார். எனவே வேண்டுமென்று தொண்டர்களை நம்ப வைப்பதற்காகவே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் 2 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பை வீட்டிலே வாங்கி வைத்துக் கொண்டார். சரோஜா, ஈரோடு. எல்லா ஆட்சிகளிலும் ஊழல் இருக்கத்தான் செய்தது. ஜெயலலிதாவை மட்டும் நீங்கள் கடுமையாக விமர்சனம் செய்ய காரணம் என்ன? தென்கொரியாவினுடைய அதிபராக இருந்தவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 900 கோடி ரூபாய் மதிப்புள்ள லஞ்சம் வாங்கி ஊழல் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது கூண்டிலே நிறுத்தப்பட்டு சிறையில் இருக்கிறார். அநேகமாக 10 ஆண்டு கால சிறை தண்டனை அவருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானுக்கு போட்டியான பொருளாதார பலம் பெற்றிருக்கக்கூடிய தென்கொரியாவினுடைய அதிபர் தன் முழு ஆட்சி காலத்திலேயே 900 கோடிக்குத்தான் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்றால், ஒரு மாகாண அரசும் அதுவும் சொற்ப அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய நிர்வாக பொறுப்பை வைத்துக் கொண்டு 2000 கோடி ரூபாய்க்கு ஜெயலலிதா ஊழல் செய்திருக்கிறார் என்றால், கின்னஸ் புத்தகத்திலே இதிலே சாதனை படைத்திருக்கக்கூடிய இடத்தை பெற வேண்டியவர் தான் ஜெயலலிதா அவர்கள் ஆவார்கள். அமைச்சர்களினுடைய நடத்தை விதிகளுக்கு மாறாக டான்சி நிறுவனத்தை 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை 1,87 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதும், அதை தான் வாங்கியது உண்மைதான் என்ற ஒரு மாநாட்டிலே ஒப்புக்கொண்டதும், அவர் ஊழல் செய்ததற்கு வேறு எங்கும் சாட்சியம் தேடி போக வேண்டாம், இதற்கு பிறகு ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க தகுதியற்றவர். அதை போலவே கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜெகதீசனும் சீனிவாசனும் நாடரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடரும் நாடு கெடும் என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி ஊழல் இங்கே நடைபெறுகிறது என்று அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே அமலாக்க பிரிவினர் இன்றைக்கு உடன்பிறவா சகோதரியினுடைய குடும்பத்தினரை சுற்றி வளைப்பதும், அந்நிய செலாவணி மோசடியிலே அவர்கள் குற்றவாளிகளாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதும், இந்த ஊழல்கள் அனைத்துக்குமே காரணம் முதலமைச்சர் என்பதும் நிரூபிக்கப்பட்டுவிட்ட உண்மைகளாகும். எனவே இப்படிப்பட்ட ஊழல் இந்தியாவில் ஜெயலலிதாவை போல எந்த மாநில முதலமைச்சரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை. ஜெயங்கொண்டான், கும்பகோணம். இன்று நாட்டில் பல அரசியல் தலைவர்களுக்கு கருப்பு பூனைப்படை பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதே, அது பற்றி உங்கள் கருத்து? சந்தன மரங்களை வெட்டி அதை கடத்தல் செய்து கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய வீரப்பன் கூட கோட்டையிலே இருந்து கொண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா செய்கிற காரியத்தை நான் காட்டுக்குள்ளே இருந்து செய்கிறேன், எனவே எனக்கும் கருப்பு பூனை பாதுகாப்பு படை அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு படையை பற்றி வீரப்பன் கேலி பேசுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறார். சீசு மணி, பாளையங்கோட்டை. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னுரிமை கொடுக்கும் பிரச்சனை என்ன? இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டம். இன்றைக்கு அது தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. இளைஞர்கள், பெண்கள் வேலையில்லா கொடுமையினாலே வேதனைகளை அனுபவித்து வருகின்றார்கள். படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை. லஞ்சம் கொடுக்காமல் இந்த ஆட்சியிலே எந்த வேலையும் வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கொடுமை போக்கப்பட வேண்டும். அதற்குரிய திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி வேலை வாங்குகிற போது 1 பைசா லஞ்சம் கொடுக்காமல் வேலை வாங்க முடியும் என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம்.
யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வோம். தமிழ்நாடு தொடர்ந்து புதுடில்லியால் வஞ்சிக்கப்படுகிறது, மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி ஆட்சியிலும் நரசிம்மராவ் ஆட்சியிலும் தமிழ்நாட்டுக்கு கேபினெட் அமைச்சர் பிரதிநிதித்துவம் கூட கிடையாது. எந்த திட்டங்களும் இங்கு கொடுக்கப்படவில்லை. சேதுக்கால்வாய் திட்டம், சேலம் உருக்காலை திட்டம், உதகமண்டலத்திலே கலர் பிலிம் தொழிற்சாலை திட்டம், எண்ணூர் துறைமுகம், முட்டம் துறைமுகம், கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த திட்டங்களை எல்லாம் போராடி மத்திய சர்க்காரிடம் வாதாடி வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற கடமையை தலையாய கடமையாக கொள்வோம். ஜெயராஜ், குளித்துறை, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை எப்படி ஒழிப்பீர்கள்? நேர்மையாக நான் நடந்து கொள்வேன். ஊழலுக்கு நான் ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டேன். எனவே ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணம் இன்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஊழலை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. அதனால் தான் அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்கின்ற 3 முழக்கங்களை முன்வைத்தேன். நீடூர் சாதிக், செம்பனார் கோவில் சம்சுதீன், வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் தமிழர்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் கூற விரும்புவது என்ன? திரைகடலோடி திரவியம் தேடு என்ற முதுமொழி கொப்ப தமிழகத்திலே இருந்து வளைகுடா நாடுகளுக்கு சென்று வியர்வை கொட்ட உழைத்து அதிலே கிடைக்கின்ற ஊதியத்தை கொண்டு மீண்டும் தாயகத்துக்கு வந்து சுபிட்சமான வாழ்வு நடத்தலாம் என்று அவர்கள் அங்கே பணிபுரிகின்றார்கள். பல வேளைகளில் அவர்கள் விபத்துக்களிலே சிக்கி மடிகின்றார்கள். மர்மமான முறையிலே அவர்கள் மடிகின்ற அவலத்தையும் அறிய நேர்கிறது. கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 930 பேர் தமிழர்கள் இறந்திருக்கின்றார்கள். இதில் என்ன கொடுமை எனில், அவர்களுடைய உயிரற்ற சடலம் இங்கே வந்து சேர்வதற்கு 5 மாதம் 6 மாதம் ஆகிறது. அதுவரை அவருடைய உற்றார் உறவினர்கள் கண்ணீரிலே தவிக்கின்ற துயரம்தான் நீடிக்கின்றது. இது குறித்து நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன், அமைச்சரிடத்திலே கேள்வி கேட்டேன். உடனடியாக அவர்களுடைய உடலை இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்ற காரியத்திலே இந்திய தூதராலயங்கள் அங்கே ஈடுபட வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் பல இடங்களில் சந்தேகத்துக்குரிய முறையிலே அவர்கள் இறக்கின்றார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டு இறக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் எல்லாம் வருகின்றது. அவர்களை பாதுகாக்க வேண்டிய உரிய நடவடிக்கைகளை இந்திய தூதராலயங்கள் முறையாக மேற்கொள்ளவில்லை என்பது மனதுக்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. வளைகுடா நாடுகளிலே வாழுகிற தமிழர்கள் அங்கு வளமான முறையிலே வாழ்ந்து அவர்கள் நல்ல செல்வத்தை தேடிக் கொண்டு வந்து தமிழகத்திற்கு வந்து அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகும். தாங்கள் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு சேவை செய்கின்ற வகையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பேன். எஸ் ராமன், வளசரவாக்கம். உங்களுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டா? இல்லை, அறவே இல்லை. ஆர் மூர்த்தி, உங்களை ஒரு தீவில் தனியாக 3 நாட்களை கழிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டால் உங்களோடு எடுத்துச் செல்லும் புத்தகங்கள் எதுவாக இருக்கும்? அறிஞர் அண்ணாவின் தம்பிக்கு கடிதங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், பொன்னியின் செல்வன். கணபதி, நீங்கள் படித்த சிறந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகம் எது? நேருவின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம். சேலம் சிறையில் படித்தேன், என் மனதை மிகவும் கவர்ந்தது. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனையும் என்னை மிகவும் கவர்ந்த நூலாகும். கந்தசாமி, சென்னை 14. உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர், நடிகை யார் யார்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்பில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை உலகில் என்பது எனது கருத்து. அதுபோலவே நடிகையர் திலகம் சாவித்ரி. சங்கர், சென்னை 101. ஏன் அரசியல்வாதி ஆனோம் என்று எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? நினைத்திருக்கிறேன். அக்டோபர் 3ஆம் தேதி நினைத்து வேதனையிலே உழந்திருக்கிறேன். பெரியசாமி, நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்த அனுபவங்கள் உண்டா? ஏராளம் ஏராளம். கே செந்தில், அடிக்கடி பைபிளில் இருந்து மேற்கோள்களை கூறி மேடையில் பேசும் நீங்கள் ஒரு உண்மையான இந்துவா? நான் ஒரு நல்ல தமிழன். பைபிளிலிருந்தும் மேற்கோள் காட்டுவேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள்
மகாபாரதத்திலிருந்தும் பைபிளிலிருந்தும் எல்லா விதமான நூல்களிலிருந்தும் மேற்கோள் காட்டுவார்கள். அண்ணாவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய தம்பிமார்களில் ஒருவன் என்ற முறையில் மகாபாரதத்திலிருந்தும் எண்ணற்ற உதாரணங்களை என் மேடை பேச்சில் எடுத்துச் சொல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் எண்ணற்ற செய்திகளை என் மேடையில் எடுத்துச் சொல்வேன். எனவே எந்த நேரத்தில் எது பொருத்தமான உவமையாக பொருத்தமான கருத்தாக இருக்குமோ அந்த அடிப்படையில் நான் சொல்வேன். எம் மோகன், நீங்கள் வழக்கறிஞருக்கு படித்துவிட்டு வக்கீல் தொழில் செய்யவில்லையே, உங்களை படிக்க வைத்த பெற்றோரையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றி விட்டதாக நினைக்கவில்லையா? ஒருபோதும் இல்லை. நான் வழக்கறிஞருக்கு படித்து முடித்துவிட்டு அப்பொழுது நெல்லையிலே பிரఖ్యాதி பெற்ற வழக்கறிஞராக இருந்த அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் அவர்களிடம் ஜூனியராக போய் சேர்ந்தேன். அவர்களிடத்திலே ஜூனியராக பணியாற்றி இருக்கிறேன். அவர்கள் உலக புகழ்பெற்ற நீதிபதியாக இந்தியாவிலே உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவே பின்னர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதுபோலவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்து தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்த செல்லப்பாண்டியன் அவர்களும் மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆவார். அவரிடத்திலும் நான் ஜூனியராக பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் பின்னர் முழுநேர அரசியல் வாழ்வு என்னை வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட இயலாமல் செய்துவிட்டது. பூபதி ராஜாராம், விருதுநகர். பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? விடுதலை போராட்டத்தில் தியாக வேள்விக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட உத்தம தலைவர் காமராஜர் அவர்கள் ஆவார்கள். சுயநலத்துக்கு சற்றும் இடம் கொடுக்காமல் நாட்டு நலனுக்காகவே வாழ்நாளெல்லாம் பாடுபட்டவர் தியாகசீலர் காமராஜர் அவர்கள் ஆவார்கள். நான் 7வது வகுப்பு பயின்று கொண்டிருந்த போது என்னுடைய இல்லத்துக்கு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் காலையிலே வந்து பகல் உணவு அருந்தி அன்று இரவு வரையிலே என்னுடைய இல்லத்திலே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது மின்சார வசதி கிடையாது. அதற்காக சிறப்பான ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் தங்குவதற்கு பயன்படுத்துவதற்காக கட்டப்பட்ட குளியலறை தான் எங்கள் பூர்வீக இல்லத்தில் முதலாக கட்டப்பட்ட குளியலறை ஆகும். அவர்களுடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய பணி தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் போற்றி பாராட்டத்தக்கவை. காமராஜர் அவர்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். நான் மாணவனாக இருந்த அந்த காலத்தில். ஆனால் அந்த புகைப்படம் பின்னால் எப்படியோ தவறி போய்விட்டது. அதை தவறிவிட்டதை எண்ணி பின்னால் நான் மிக வருத்தப்பட்டிருக்கிறேன். எஸ். ராகவன், வளசரவாக்கம். உங்கள் பள்ளி படிப்பை பற்றி கூறுங்கள். பள்ளியில் முதல் மாணாக்கனாக இருந்தேன். என் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அங்குதான் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வு பெற்று அதற்கு பின்னர் பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரிக்கு பட்டப்படிப்புக்காக சென்றேன். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி ஆகியோரை போன்று திரைப்படத்துறையில் ஈடுபட்டு சமூக கருத்துக்களை மக்களுக்கு தெளிவாக்குவீர்களா? திரைப்படத்துறையின் மூலம் மக்களுக்கு கருத்துக்களை வழங்குவது ஒரு அரிய கலையாகும். பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அந்த துறையில் சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அந்த துறையில் எனக்கு அவ்வளவு பயிற்சி கிடையாது. எனவே அந்த துறையின் மூலமாக நான் பணியாற்ற இயலவில்லை. சே. வேலுச்சாமி, துறைமுகம். மேடை பேச்சில் சுவை இருக்க வேண்டுமா, பொருள் இருக்க வேண்டுமா? இரண்டும் இருக்க வேண்டும். திருமதி சுதாமணி, ராமாயணம், மகாபாரதம், பைபிள் இவை மூன்றிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ராமாயணம், மகாபாரதம் இதிகாசங்கள். பைபிள் கிறிஸ்தவ மக்களினுடைய வேத புத்தகம். பாண்டியன், அயன்புரம். நீங்கள் பார்த்த ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி சொல்லுங்களேன். அண்மையில் நான் ஒரு சிறப்பான ஒரு ஆங்கில திரைப்படம் பார்த்தேன். பிரேவ் ஹார்ட் என்பது அந்த படத்தினுடைய பெயர். மெல் கிப்சன் அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்து அவரே படத்தையும் இயக்கி அவரே தயாரித்த படம். இன்றைக்கு உலகெங்கும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து நாட்டு மக்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை பெறுவதற்காக போராடிய அந்த காலகட்டத்தை பற்றிய படம். உண்மையில் நடைபெற்ற வரலாற்று சம்பவமாகும். வில்லியம் வேலஸ் என்கின்ற ஸ்காட்லாந்து நாட்டினுடைய விடுதலை வீரன்
வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்தி பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து கடைசியில் துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளாகின்றான். அந்த படம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்ஹர் போன்ற சிறப்புக்குரிய படம், உமர் முக்தாரை போன்ற சிறப்பான படம் சென்னையில் அதிக நாட்கள் ஓடவில்லை என்பது ரசனை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்களிடத்தில் மாணவர்களிடத்திலே குறைந்து விட்டது என்பதற்குத்தான் அது அடையாளம். அந்த படத்தினுடைய இறுதி காட்சி மனதை விட்டு எந்நாளும் அகலாதது. கணேசன், தமிழ்நாட்டில் தாங்கள் பெரிதும் விரும்பும் ஊர் எது, ஏன்? நான் பிறந்த ஊராகிய கலிங்கப்பட்டி. நான் பிறந்த ஊர், இயற்கைதானே பிறந்த மண்ணின் மீது பாசம் கொள்வது. டி. சண்முகம், மணப்பாக்கம். அரசியல் ஒரு சாக்கடை என்கிறார்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சாக்கடையாக சில பேர் ஆக்கியிருப்பார்கள். ஆனால் அரசியல்தான் மக்களினுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒன்று. அதை சீர்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அபிராமி, அயன்புரம். குடும்பத்தோடு பொழுதுபோக்க நேரம் கிடைத்தால் எங்கு செல்வீர்கள்? கடற்கரைக்கு செல்வேன். அங்கு அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருப்போம். இப்பொழுதெல்லாம் அதற்கு நேரம் கிடைப்பதில்லை. நேமிராஜு, புதுவை. கருமை என்பது துக்கத்தை அனுசரிக்கின்ற வகையில் இருக்கின்றது. தங்களது அரசியல் வாழ்க்கையில் துக்கத்தை தான் காண்பவரா? இல்லை. துயரத்திலே இருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுவிப்பதற்கான போராட்டத்தின் அடையாளமாக நான் கருதுகிறேன். தந்தை பெரியார் கருப்பு நிறத்தை நேசித்தார். ஆகவே நானும் கருமை துண்டை அணிந்திருக்கிறேன். அண்ணாமலை, கோவை. தாங்கள் எந்த சூழ்நிலையில், என்ன காரணத்திற்காக அரசியலுக்கு வந்தீர்கள்? தமிழ் மொழியின்பால் கொண்ட பற்றும், தமிழ் இனத்தின்பால் கொண்ட பற்றும், பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பேச்சும் எழுத்தும் என்னை அரசியலுக்கு ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்தன. சிவகுரு, ஈரோடு. நீங்கள் எத்தனை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய வெளிநாட்டு பயண அனுபவத்தில் நினைவில் நின்ற சம்பவம் என்ன? அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஜப்பான், ஆஸ்திரேலியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஈழத்துக்கும் சென்றிருக்கிறேன். வெளிநாட்டு பயணத்தில் எனக்கு மறக்க முடியாத பல அனுபவங்கள் உண்டு. நான் ஒன்றிரண்டு மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். லண்டனுக்கு சென்றிருந்த போது மனித குலத்திற்கு மகத்தான கருத்துக்களை தன்னுடைய தாஸ் கேபிட்டல் புத்தகத்தின் மூலமாக வழங்கி சோசியலிச புரட்சிக்கு காரணமான காரல் மார்க்ஸ் அவர்களினுடைய கல்லறையை போய் காண வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த கல்லறை இருக்கிற இடத்துக்கு அருகிலே சென்றும் கூட அடுத்த தெருவிலே இருப்பவர்களுக்கு கூட அதை பற்றிய எந்த விவரமும் தெரியவில்லை. அவர்களுக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. ஒரு நாள் முழுக்க அலைந்து விட்டு காண முடியாமல் வந்து மீண்டும் மறுநாள் சென்று ஹைகேட் சிமெட்ரியிலே ஜார்ஜ் எலியட் போன்ற பலருடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றபோது அங்கே நடுவிலே காரல் மார்க்சினுடைய கல்லறையும் இருந்தது. காரல் மார்க்ஸ் கல்லறை என்று எழுதப்பட்ட போர்டு கூட உடைக்கப்பட்டிருந்தது வெளியிலே. அது எனக்கு மிகுந்த வேதனை அளித்தது. எனவே காரல் மார்க்ஸ் கல்லறையை போய் சென்று பார்த்த நிகழ்ச்சி எனக்கு நினைவிலே நிற்கின்றது. அதே போல நான் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்த போது நெப்போலியனுடைய சவப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற தேவாலயத்துக்கு செல்ல விரும்பினேன். செயின்ட் எலினா தீவிலே நெப்போலியன் இறந்ததற்கு பிறகு அங்கே புதைத்திருந்தனர். பின்னர் அந்த புதைகுழியை தோண்டி அந்த சவப்பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து பிரான்ஸ் நாட்டிலே ஒரு கத்தோலிக்க தேவாலயத்திலே அதை பாதுகாப்பாக வைத்தார்கள் என்று நான் புத்தகத்திலே படித்திருக்கிறேன். அந்த இடத்தை ஒரு நாள் முழுக்க தேடி அலைந்து கடைசியை கண்டுபிடித்து அந்த நெப்போலியனுடைய சவப்பெட்டி ஒரு சந்தன மரப்பெட்டிக்குள்ளே அந்த 9 பெட்டிகள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெட்டிக்கு அருகிலே நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கு ஏறத்தாழ 1 மணி நேரத்தை அங்கே செலவழித்து விட்டு வந்தேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் என் மனதிலே நிலைத்திருக்கின்றன. சீன தேசத்திலே மிகப்பெரிய அரங்கமாகிய பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் மாவோவின் நிலைவாலயத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்குள் உரையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததும் எனக்கு மறக்க முடியாத ஒன்றாகும்.
இலங்கை தீவிற்கு நீங்கள் மேற்கொண்ட துணிச்சலான பயணம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. சர்ச்சைக்குள்ளான அந்த பயணத்தில் மறக்க முடியாத சம்பவம் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? ஈழ மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற தம்பி பிரபாகரன் அவர்களை சந்தித்த அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்க முடியாது. கடுமையான தாக்குதலுக்கு மத்தியில் அந்த வன்னி காடுகளில் அவர்களோடு இருந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாதவை. நாங்கள் திரும்பி வருகிற போது பேராபத்து சூழ்ந்து இந்திய ராணுவம் ஏறத்தாழ 1,50,000 பேர் அங்கே குவிக்கப்பட்டிருந்த காலத்தில் வன்னிக்காடுகளில் மாத்திரம் 25,000 துருப்புக்கள் இருந்தனர். எனவே நாங்கள் மிகுந்த பாதுகாப்போடு தான் வரவேண்டியிருந்தது. ஏறத்தாழ 56 பேர் எனக்கு பாதுகாப்பாக பிரபாகரன் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். பல இடங்களில் நாங்கள் தாக்கப்பட்டோம். ஒரு கடற்கரையில் காலை வேளையில் இந்திய ராணுவம் எங்களை சுற்றி வளைத்து தாக்கிய போது அந்த தாக்குதலில் என்னை இங்கிருந்து அழைத்து சென்ற ஈழப் போராளிகளில் ஒருவரான சரத் கொல்லப்பட்டார். பலர் படுகாயமுற்றனர். நான் மயிரிழையிலே உயிர் தப்பினேன். என் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நடத்திய வீரம் செறிந்த போராட்டத்தை என்னால் மறக்க முடியாது. குணசேகரன், சங்கரன் கோவில். ஒரு அரசியல் கட்சி தலைவரான நீங்கள் ஏராளமான புத்தகங்களை படித்திருப்பீர்கள். எந்த எழுத்தாளருடைய புத்தகங்களை அதிகம் விரும்பி படிப்பீர்கள்? நான் அண்ணா அவர்களின் நூல்களை விரும்பி படிப்பேன். டாக்டர் மூவா அவர்களின் நூல்களை கல்லூரி நாட்களிலே மிக விரும்பி படித்திருக்கின்றேன். தீபம் நா பார்த்தசாரதி அவர்களின் குறிஞ்சி மலரும் பொன் விளங்கும் என் மனதை விட்டு அகலாதவை. கல்கியாசிரியருடைய சரித்திர நவீனங்கள், பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு நான் மிகவும் விரும்பி படித்தவை. ஆங்கில எழுத்தாளர்களில் இர்விங் வாலஸ் அவர்களினுடைய நூல்கள் என்னை மிகவும் கவர்ந்தவை. குறிப்பாக அவருடைய மேன் உடைய நூல்களில் உண்டான பிரைஸ் எனக்கு மிகவும் பிடித்த நூல்கள். பாஸ்கர் திண்டுக்கல். சிறப்பான இடம் பெறுகின்ற இலக்கிய கதாபாத்திரங்கள் என்று யாரை குறிப்பிடுகின்றீர்கள்? சிலப்பதிகாரத்திலே கண்ணகி, கம்பன் தீட்டிய இராமாயணத்தில் இதிகாசம் என்றாலும் அதிலே என் மனதை கவர்ந்த கும்பகர்ணன் பாத்திரம், பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன், இவையெல்லாம் என் மனதை விட்டு அகலாத கதாபாத்திரங்கள். மேய்கண்டமூர்த்தி, திருச்செங்கோடு. நீங்கள் ஒரு இசை பிரியரா? ஆம் என்றால் எந்த வகையான பாடல்களை அதிகம் விரும்பி கேட்கின்றீர்கள்? இசையில் எனக்கு ஈடுபாடு உண்டு. ஆனால் கர்நாடக இசையிலே எனக்கு ஆழ்ந்த ஞானம் எதுவும் எனக்கு கிடையாது. பழைய திரைப்பட பாடல்களை நான் மிக விரும்பி கேட்பேன். என்னுடைய பயணத்தின் பொழுது அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இரவிலே தூங்கினாலும் கூட அந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக எம்ஜிஆருடைய படப்பாடல்களில் தேர்ந்தெடுத்த பாடல்கள் பலவற்றை கடந்த 20 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அருண்மொழி, சேலம். வீர விளையாட்டுகள் பண்டை தமிழர் வாழ்க்கை முறையோடு ஒன்றிணைந்தது. நீங்கள் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவரா? நான் பள்ளிக்கூடத்திலே இருந்து கைப்பந்தாட்ட போட்டியிலே கலந்து கொண்டவன். கல்லூரியிலே வாலிபால் விளையாட்டு வீரனாக இருந்தேன், பேஸ்கெட் பால் விளையாட்டு வீரனாக இருந்தேன். ஆனால் பின்னால் ஹாக்கி பந்தயங்களிலே மிகுந்த ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தேன். இந்தியா தொடர்ந்து தோற்க ஆரம்பித்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே சற்று ஆர்வம் குறைந்தது. கால்பந்தாட்ட போட்டிகளை மிக விரும்பி பார்ப்பேன். அதுவும் உலக கால்பந்தாட்ட போட்டி காலத்தில் டிவி பெட்டிக்கு முன்னால் எப்படியும் அந்த நிகழ்ச்சிகளை காண தொடர்ந்து உட்கார்ந்திருப்பேன். அந்த கால்பந்தாட்ட வீரர் என்று சொன்னால் என் மனதுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு வீரர் மரடோனா தான். இருக்கின்ற கட்சிகள் சாதித்ததை விட மதிமுக மட்டும் என்ன புதிதாக சாதிக்கப் போகிறது? புதிதாக சாதிக்கப் போவதை காலம்தான் காணப்போகிறது. கண்ணன், விளாத்திக்குளம். 13/10/93 தேதியில் வெளிவந்த ஜூனியர் விகடனில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நேரடி அரசியல் வாரிசு என்று சொல்லப்படும் குருசாமி நாயக்கருக்கு தூக்கு தண்டனையில் இருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றியது இந்திய நீதிமன்ற வரலாற்றில் அதுவே முதல் முறை என்று குறிப்பிட்டுள்ளது. இதை பற்றி உங்கள் கருத்து? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அரசியல் வாரிசல்ல, கட்டபொம்மனுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய குடும்ப தகராறில் ஏற்பட்ட ஒரு மோதலில் தற்காப்பின் நிமித்தம்
ஒரு கொலை செய்ய நேரிட்டு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. நெருக்கடி நிலை காலத்தில் சிறையில் இருந்தபோது அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நல்ல மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஈர உணர்வுகளை நான் புரிந்து கொண்டேன். எனவே தூக்கிலே இருந்து அவரை விடுவித்து ஆயுள் தண்டனையாக அது குறைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டேன். உச்சநீதிமன்றமும் முறையீட்டை நிராகரித்து குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்ட கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நான் போராடினேன். அவருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதற்கு நாளும் குறிக்கப்பட்டு நேரமும் இந்த நேரத்திலே அவர் தூக்கிலிடப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டு அவர் தான் இறந்ததற்கு பிறகு உடலை என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சிறை அதிகாரிகளிடமே எழுதி கொடுத்திருந்தார். ஆனால் கடைசி கட்டத்திலே நீதிமன்றத்தினுடைய துணையோடு அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற முடிந்தது. அவர் இன்றைக்கு விடுதலை பெற்று ஒரு நல்ல முறையிலே விவசாயத்தில் ஈடுபட்டு அமைதியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். சுகுமார் சைதாப்பேட்டை, தங்களின் மாநில சுயாட்சி கோரிக்கை பற்றி சோ அவர்கள் கிண்டலாக பதில் கூறியதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது சோ அவர்களின் கருத்து சுதந்திரம், அது அவருடைய கருத்து சுயாட்சி. சுகேந்திரன், விருகம்பாக்கம், முன்னாள் தமிழக முதலமைச்சர்களில் உங்களுக்கு பிடித்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா. SKM மோகன், வேலூர், நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் உங்கள் கட்சியின் இளைஞர் பட்டாளம் ரஜினி கட்சிக்கு மாறிவிடும் என கூறுகிறார்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னோடு லட்சோப லட்சம் வாலிபர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இயக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையாக இருந்தும் கூட அதை ஒப்புக்கொள்ள மறுத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எங்களோடு இளைஞர் பட்டாளம் இருப்பதையாவது ஒப்புக்கொண்டார்களே. என்னோடு இருக்கின்றவர்கள் லட்சிய தாகம் கொண்டவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மறுமலர்ச்சி திமுகவிலே இருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள். மூசி பாஸ்கரன், அறந்தாங்கி, நமது பழைய தலைவர் தமக்கே உரிய பாணியில் இப்போது உள்ள அரசியல் சூழ்நிலையை மனதில் கொண்டு தம்பி வா, தலைமை ஏற்கவா என அழைத்தால் தங்கள் நிலை என்ன? கற்பனையின் உச்சக்கட்டம் இந்த கேள்வி. எருதுகளுக்கு சிறகு முளைத்தால் வானத்தில் புல்மேயும் என்று கவிஞர் காசியானந்தன் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. முத்து போதராசன், மதுரை, காலாகாலமாய் மத்திய அரசால் வஞ்சிக்கப்படும் தமிழினத்தை மீட்க சாதாரண அரசியல் நிலையிலிருந்து வேறுபட்டு நெல்சன் மண்டேலா அல்லது யாசிர் அராஃபத் போன்று செயல்படுவீர்களா? புகழ்மலையின் உச்சியிலே திகழ்பவர்கள் நெல்சன் மண்டேலாவும் யாசர் அராஃபத்தும். அவர்களை போன்றவர்களை மனதிலே நிலைநிறுத்திக் கொண்டு அண்ணாவின் லட்சிய பாதையில் நடைபோடுகிறவன் நான். திலீபன், ஆத்தூர், கானல் நீர் சினிமாவையும் இன்னும் சில மூன்றாந்தர நாகரிகங்களையும் பின்பற்றி சீரழிந்து கொண்டிருக்கும் இக்கால இளைஞர்களுக்கு உண்மையான திராவிட இயக்க உணர்வுகளும் தமிழின பற்றுதலும் ஊட்ட முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உறுதியாக நம்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கடமையை செய்யும். தமிழகத்துக்கு தேவையான மறுமலர்ச்சியை உருவாக்கி காட்டும். ஆர். ஜெயக்குமார், சல்லன்பேட்டை, நீங்கள் இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளனவா? ஒரு காலம் இல்லை, இல்லவே இல்லை. பூபதி, கரூர், ஜெயலலிதா ஆட்சியில் காவல் நிலையத்தின் மக்களுக்கு தரப்படும் மதிப்பென்ன? காவல் நிலையத்தின் நம்பகத்தன்மை ஜெயலலிதா ஆட்சியில் அடியோடு தகர்ந்து போய்விட்டது. அவலை பெண்கள் பலர் காவல் நிலையங்களில் கற்பழிக்கப்பட்டதும் விவரிக்க முடியாத கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதும் தமிழக காவல்துறைக்கு பெருத்த அவமானமாகும். காவல் நிலையங்கள் சில காமுகர் கூடாரங்களாக்கப்பட்டு பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்ட அந்த அவலம் மன்னிக்க முடியாத ஒன்றாகும். எனவே காவல்துறை தலைகுனிய வேண்டிய நிலைமைக்குத்தான் ஆளாகி இருக்கின்றது. பி. கலையெழில், தாராபடலேடு, சுர்லாவை பைத்தியக்காரன் என்று மனநோய் மருத்துவமனையில் சேர்க்க நடைபெறும் முயற்சிகளை உங்களை போன்ற எதிர்க்கட்சிக்காரர்கள் தடுத்து நிறுத்த முடியாதா? தமிழ்நாட்டில் கூலிப்படையை பயன்படுத்துவதே முதலமைச்சர் ஜெயலலிதா தான். சுர்லாவை மனநோயாளியாக சித்தரித்து
மருத்துவமனையிலே அடைப்பதற்கான முயற்சி நடக்கிறது என்பதை ஏடுகளுக்கு முதலில் நான் சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். மக்கள் மன்றத்துக்கு கவனப்படுத்தி இருக்கின்றேன். இதன் மூலம் அந்த கொடுமையை தடுக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். பி. ரமேஷ், வேலூர். எந்த கட்சிக்கும் இல்லாமல் மதிமுகவிற்கு மட்டும் தேர்தல் நிதி இவ்வளவு அதிகமாக குவிவது எப்படி? அதிகமாக குவியவில்லை, எங்களை விட பெரும் அளவுக்கு அதிகமாக பலர் திரட்டி இருக்கின்றார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து தரப்பினரும் தாங்களாகவே ஆர்வம் கொண்டு இந்த இயக்கத்துக்கு பணபலமே இல்லை, மக்கள் பலம்தான் இருக்கிறது என்பதனாலே அவர்களாக முன்வந்து தந்திருக்கின்ற நிதிதான் நாங்கள் திரட்டி இருக்கின்ற நிதியாகும். கும்பகோணம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி தங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி அன்றாட செய்திகள் ஆகிவிட்டன. கூலிக்கு கொலை செய்யும் குண்டர் கூட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அமைச்சர்களுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை காட்ட முடியும். வழக்கறிஞர் விஜயன், வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தாக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும், தராசு ஊழியர்கள் கொலை செய்யப்பட்ட கொடுமையும், இவற்றுக்கெல்லாம் குண்டர்கள் கூலிப்படையினர் ஆளுங்கட்சியினராலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் சட்டம் ஒழுங்குக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவாலாகும். தமிழ்நாட்டில் மக்கள் பீதியோடுதான் நடமாட வேண்டிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. சென்னை ஒரு குற்ற நகரமாக, ஒரு கிரைம் சிட்டியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. இத்தனைக்கும் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ஆளும் கட்சியும் தான் பொறுப்பேற்க வேண்டும். எம். அம்ஜத் அலி, மைசூர். ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது ஷாபானு பிரச்சனையில் முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஷரியத் சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது திமுக அதை எதிர்த்து முஸ்லிம்களுக்கு பாதகமாக நடந்து கொண்டது. அப்போது நீங்களும் திமுகவில் இருந்தீர்கள். நீங்களும் முஸ்லிம்களுக்கு ஆதரவான சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர். இப்போது நீங்கள் முஸ்லிம்களுக்கு துணையாக இருப்போம் என்கிறீர்களே, உங்களை எப்படி நம்புவது? ஷரியத் மசோதா நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு வந்த போதும், வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போதும், மக்கள் சபையில், லோக்சபாவில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனை ஆதரிக்கவில்லை. வாக்கெடுப்பிலும் விவாதத்திலும் பங்கேற்கவில்லை. ஆனால் மாநிலங்களவையில் ஷரியத் மசோதா விவாதத்துக்கு வந்தபோது நான் ஷரியத் மசோதாவை ஆதரித்து பேசியிருக்கிறேன். பாராளுமன்ற பதிவேடுகளிலே என் பேச்சு பதிவாகி இருக்கின்றது. இஸ்லாமிய தலைவர்களும் இதனை மறுக்க முடியாது. மதிப்புக்குரிய சுலைமான் சேட் அவர்களும் பனத்வாலா அவர்களும் நான் பேசி முடித்ததற்கு பிறகு அவர்கள் மைய மண்டபத்திலே சந்தித்து என்னை கட்டி தழுவி அவர்கள் நன்றி தெரிவித்த நிகழ்ச்சியை நான் பல மேடைகளிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே ஷரியத் மசோதாவை நாடாளுமன்றத்திலே ஆதரித்து பேசிய நான் இஸ்லாமிய மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு குரல் கொடுப்பேன் என்பதில் உண்மைதான் ஒலிக்கின்றது. கமிஷன்கள் எஸ்சி கிறிஸ்துவர்களும் பிறமத எஸ்சி மக்களைப் போல மிகவும் பின்தங்கியுள்ளனர். எனவே அவர்களையும் எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளன. ஆனால் மதத்தின் எஸ்சி கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்காமலும் அவர்களுக்கு பிறமத எஸ்சி மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மறுக்கப்பட்டும் வருகின்றன. இது குறித்து தங்கள் கருத்து? தலித் கிறிஸ்தவர்களுக்கு சகல உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதும், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட எஸ்சி மக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அவை கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் நியாயமான கோரிக்கையாகும். புத்த மதத்தை சேர்ந்த எஸ்சிகளுக்கு, தலித்துகளுக்கு அதுபோலவே சம உரிமைகள் வழங்கக்கூடிய மசோதா 90ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் விவாதத்துக்கு வந்தது. முதல் நாள் 6ஆம் தேதி அன்று பிரதமர் VP சிங் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தேன். தலித் கிறிஸ்தவர்களினுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு பௌத்த மதத்தைச் சேர்ந்த தலித்துகளுக்கு சம உரிமை வழங்குவதைப் போலவே கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த தலித்துகளுக்கும் சம உரிமை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். என் கோரிக்கையின் நியாயத்தை ஏற்றுக்கொண்ட அவர், இதற்கு உடனடியாக நாளைக்கே முடிவெடுத்து அறிவித்துவிட முடியாது, இதற்காக ஒரு குழுவினை பஸ்வான் அவர்கள் தலைமையிலே அமைக்க இருக்கின்றேன், உங்களையும் அதிலே நான் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொள்வேன், நிச்சயமாக உங்கள் கோரிக்கை எதிர்காலத்திலே நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். மறுநாள் விவாதத்தின் பொழுது நான் தலித் கிறிஸ்தவ மக்களினுடைய நியாயமான உரிமை குரலை எடுத்து நான் பேசினேன். என் பேச்சை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே அன்று பாராட்டி கூறியது
பதிவேடுகளிலே பாராளுமன்றத்திலே பதிவாகி இருக்கின்றது. ஆக தலித் கிறிஸ்தவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைக்காக தொடர்ந்து நான் போர்க்குரல் எழுப்புவேன். A1 சேகர், சென்னை. நடிகர்கள் அரசியலில் ஈடுபடுவது வரவேற்கக்கூடியதா? எந்த துறையில் இருப்பவர்களும் பொது வாழ்வில் சேவை செய்வதற்கு ஈடுபாட்டு உணர்வோடு முன்வருவார்களானால் வரவேற்கத்தக்கதுதான். சே. திவான், செங்கோட்டை. பெரியார், அண்ணா, காமராசர் இவர்களிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகள் யாவை? தந்தை பெரியாரின் துணிச்சலும் தன்மானமும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் தாய்ப்பாச உணர்வும் அவரது கனிவும், காமராஜர் அவர்களின் உழைப்பும் சேவையும். ராஜ் டிவி நேயர்களே, கிரேலைன் டிவி ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இவரை சந்தித்தால் நிகழ்ச்சியை ராஜ் டிவி ஒளிபரப்புவதன் மூலமாக உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு என் உணர்வுகளையும் கருத்துக்களையும் தெரிவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ராஜ் டிவி நிறுவனத்துக்கும் கிரேலைன் டிவி ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கும் என் இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகு வாழ் தமிழர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.